ரொம்ப நல்லா இருக்கு. வர்க்க ஆரம்பிச்சிருவோம். நஞ்சப்பா, இனிமே நாம டிலே பண்ண கூடாது. ஜானி பாஸ், என்ன நாயை கூப்பிடுறாரு? நாய் இல்லப்பா, அது அடியாளு. இவர்தான் மணிமங்கலம் தர்மகர்த்தா. இவரு பெரிய பன்னி. ஐயோ, பெரிய பன்னி இல்ல, பெரிய பண்ணை. ஒழுங்கா சொல்லுங்க. சாரி, பெரிய பண்ணை. மச்சான். எஸ் எஸ் எஸ். ஸ்வீட்டி. எஸ். நஞ்சப்பா, நான் முன்னால போட்டுமா? போங்க, பெரிய மனுஷனுக்கு இடம் விடலன்னா எப்படி? என்னடா இது, தாவாங்கட்டையில புடியில அந்த பிரஷ் மாதிரி. ஒண்ணு இல்ல. இவங்க சப்போர்ட்ல தான் நாம அந்த கோயில்ல கொள்ளையடிக்க போறோம். கிராமத்து கோவில்ல அவ்வளவு காஸ்ட்லியான நகைகளா? என்ன அப்படி சொல்லிட்ட? எங்க ஊர் கோயில்ல இருக்கிற விலை வசந்த நகை மாதிரி வேற எந்த ஊர் கோயிலையும் கிடையாதாமா. எஸ் ஸ்வீட்டி, அந்த ஜுவல்ஸோட வேல்யூ 2 crores my darling. 2 கோடியா? அதெல்லாம் பாண்டியன் காலத்து நகைங்க, எல்லாம் அசல் வைரம். பாஸ், பர்மிஷன் கொடுங்க, ஆபரேஷனே முடிச்சிடுறோம். பட் ஒன் திங், அது ரொம்ப கஷ்டம் ஸ்வீட்டி. ஏன்? என்னவே, எல்லா நகைகளும் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெளியில வரும். திருவிழா முடிஞ்ச உடனே திருப்பி உள்ள போயிடும். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள நாம அடிச்சிடணும். நான் நடத்தின ஆபரேஷன் ஃபெயில் ஆனதே இல்ல. ஸ்வீட்டி. காளி. எஸ் மேடம். மணிமங்கலம் கிராமத்தோட பர்டிகுலர்ஸ் இந்த கவர்ல இருக்கு. இன்னைக்கே நம்ம ஆட்களை கூட்டிக்கிட்டு நீ அந்த கிராமத்துக்கு போற. அங்க உங்களுக்கு தர்மகத்தாவும் நஞ்சப்பனும் மறைமுகமா உதவி செய்வாங்க. அவங்கள தெரிஞ்சிட்ட மாதிரி நீ காட்டிக்கவே கூடாது. ஓகே? மணிமங்கலம். ஹாய், கோயில் இருக்க வில்லேஜ் வந்தாச்சு மேம். அதோ ஊர் தெரியுது. லெஃப்ட்ல ஒரு குறுக்கு பாதை இருக்கு, அந்த வழியா போ. பிரதீப். ஹாய், யார் மேன் மரத்துல? யாராவன்? ஊருக்கு புதுசா என்ன யாருன்னு கேக்குறவன் நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன மேம்? ஜீப் போறது கண்ணுக்கு தெரியல?
இடியட் மாதிரி காய வெட்டி வண்டி மேல போறேன். ஏன் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு என்னைய வரட்டியா? இரு வரேன். Johnny, he's a country broad. Don't talk with him. Let's move. அப்பா வெள்ளக்காரனுக்கு பிறந்தவர்களா? நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாதப்பா. பையன் வந்தா தமிழே வை. என்ன சொன்னேன்? கார்ல போறவன் என்ன பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு போறானே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கும் தெரியலையா. அதோ பள்ளிக்கூட வாத்தியார் வர்றாருயா, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமே. அவருக்கு இதெல்லாம் போய் வாத்தியார்கிட்ட கேட்டா பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு சின்ன இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னு நினைச்சுக்குவாரு. ஆமா, அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? வணக்கம் தலைவர் ஐயா. ஏதோ ஆள விரட்ட வார்த்தை தாண்டா. வார்த்தை இப்படி ஓடுறாரு. ஆமாங்க, இதுக்கு சீக்கிரம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அப்ப வீட்டுக்கு போய் தங்கச்சி கிட்ட நேரா கேட்டு பாத்துருவோம். மீனா, மீனாட்சி வாங்கண்ண. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா நான் சொல்றது கூட கேட்காம காலையில டிஃபன் கூட சாப்பிடாம தோட்டத்துக்கு போயிருப்பீங்க? உங்க தங்கச்சிக்கு இளநீ கொண்டு வந்தா முக்கியமா? வச்சுக்காத கண்ணு. காலையில ஏண்டி குடிக்கிறேன்னா உனக்கு உடம்பு நல்லா இருக்காதே, அதனாலதான் போனேன். அடடே, என் தங்கச்சி கோவத்துலதான் அழகா இருக்கா. நான் ராத்திரில என் கண்ணுல மட்டும் குறைச்சிடல. மணி, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, யார கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாருவா. நீ சொல்றியா? என்ன வார்த்தை? பாஸ்டர்ட். ஏமா, யார் சொன்னது? ஏன் கெட்ட பேச்சா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. யார பார்த்து யார் சொன்னது? அது அது ரொம்ப கெட்ட பேச்சு போல இருக்கு. உன்னை பார்த்து யாரோ சொன்னாங்கன்னு தங்கச்சிக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை சும்மா விட மாட்டா. வாய முடிக்கும். என்ன வாய முடிட்டீங்க? யார பார்த்து யார் சொன்னதுன்னு கேக்குறேன்ல. வந்துருச்சு. அடுத்த தெரு பயலுங்க ஒருத்தர் கொடுத்த அந்த வார்த்தை சொல்லி அழிச்சுக்கிட்டானுங்க. பஞ்சாயம் என்கிட்ட வந்துச்சு. வியாதி என்னன்னு தெரியாம மருந்து கொடுக்க கூடாது பாரு. அதனால வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பஞ்சாயம் பண்ணலான்னு பேசாம வந்துட்டேன். அந்த வார்த்தை சொன்னவன் நாக்க அறுக்கணும். அவ்வளவு கெட்ட பேச்சு வார்த்தையாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பாஸ்டர்னா அவசாரிக்கு பிறந்தவன், தங்கச்சியை பாருங்க. இதை ஒருத்த கையில புடிச்சு வரைக்கும் உங்க கை அடக்குங்க. நானும் கேள்விப்பட்டேன். இடம் தெரியாம வந்து வாய விட்டுருக்கானுங்க. இவர் யாரு தெரியுமா? இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர். மன்னிப்பு கேளுங்கடா. சாரி சார். மறுபடியும் இங்கிலீஷ் மன்னிச்சிருங்க சார். மன்னிச்சிட்டாரு, போங்க. நீங்களா யாரு? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன் சார். இங்க இருக்கா வந்தீங்க? சாமி கும்பிட வந்திருக்கோம். ஓ, பட்டணத்து பக்தர்களா? பாவம், விட்டுடு பாண்டி போட்டோம். இவங்கள பார்த்தா பக்தர் மாதிரி தெரியலையே, எதையோ கொள்ளையடிக்க வந்த மாதிரி இருக்கு. ஆண்டவனை கூட பழிக்கலாம், அடியார பழிக்கவே கூடாது. ஏற்கனவே இந்த ஊர்ல உனக்கு ஒரு கெட்ட பேரு. நீ நாத்திகன்னு விட்டுடு போட்டும். உழைச்சு போ. நீ போ. போடா போடா போடா. நில்லுங்க, அறிவு கட்டவன்களா. எவன் கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அவங்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டீங்களே. சீக்கிரமா போய் தொலைங்க, அப்புறமா வந்து நான் சந்திக்கிறேன். போங்க போங்க. என்ன ஐயா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வெளியே தெரியக்கூடாது. கப்பு சிப்பு என்ன ரொம்ப நடிச்சு காமிச்சு கொடுத்துட போற இருக்க. பயாம இருக்கு, பயாம இருக்கு தங்கச்சி. கண்ணையா என்னையா கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற தங்கச்சி முறைச்சு பாத்துக்கிட்டே போனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பாக்கிய நீ சொல்றேங்கறியா? பாபாய் பாபாய். ஏன் பாபா பேச மாட்டேங்கிற?
ஓ, பஞ்சாயத்து போன இடத்துல அண்ணன் சண்டை சச்சரவு போட்டு வந்திருப்பானு நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, அமைதியா புத்தர் மாதிரி போய் அமைதியா புத்தர் மாதிரியே திரும்பி வந்திருக்கேன். என் மூஞ்சிய பாரு, எவ்வளவு அமைதியா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படின்னா விஷயத்தை சமாதானமா முடிச்சிட்டு வந்திருக்கேன், என்ன சொல்றீங்க? சமாதானம் சமாதானம். அந்த பயல்வள ராமர் அணில் முதுல கோடு போட்ட மாதிரி முதுவை தடை கொடுத்து சமாதானமா சொல்லிட்டு வந்தேன். அந்த பயலுவ செத்தாலும் இனிமே நம்ம பக்கம் திரும்ப மாட்டானுவோ. என்ன பாப்பா பேசாம இருக்க? நான் சொல்றத நம்பலையா? உண்மையை சொன்னா நம்பலாம். உண்மையா தான் பாப்பா சொல்றேன். பாரு, சட்டை போட்டிருந்தேன்னா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும் இல்ல பாரு, அப்படியே பொட்டி போட்ட மாதிரியே இருக்கு. இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற? நடந்த கதையை மாத்த தெரிஞ்சவங்களுக்கு சட்டையவா மாத்த தெரியாது? இந்த பாருங்க, அவங்க உங்களை தான் திட்டிருக்காங்க, நீங்க அவங்கள உதச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. என்ன பாப்பா எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றேன் நீ? நான் என்ன அவ்வளவு போறேன்? நேரா பாக்கலனாலும் உண்மை என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க அவங்களை அடிச்சு நோக்கி குப்பை வண்டியில தூக்கி போட்டீங்களா இல்லையா? கண்ணையா என்னையா? நாம அவளோட அடிச்சு குப்பை வண்டியில போட்டது நான் சட்டையை மாத்துறதெல்லாம் பாப்பாவுக்கு எப்படி தெரியும்? நீ ஏதாவது சொன்னியா? இல்லையா, யாருகிட்டையும் சொல்லலையா. படுவா என் போட்டவ கண்ணையா காட்டுனாலதான் அடங்குனீங்க. கண்ணையா என்னையா இந்த விஷயம் தங்கச்சிக்கு எப்படி தெரிஞ்சது? சத்தியமா நான் சொல்லலையா. நான் இல்லைங்கய்யா. கண்டு கொண்டேன், நான் கண்டு கொண்டேன். தங்கச்சிக்கு தகவல் கொடுக்கறது அத்தாச்சியா? அடி அத்தாச்சி, மணி பத்தாச்சி, வாடி வழிய சக்காளச்சி. வா 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 வா, கண்டதையெல்லாம் சொல்லி கொடுத்திய குடும்பத்துல கலமா உண்டாக்க. அண்ணே, உண்மையை சொன்னா அவங்களே அடிக்க போறீங்க. பாப்பா இந்த பேச்ச கேட்காத, என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க பாக்குறேன். ஆமா, உங்களை உங்க தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சுட்டா எனக்கு கட்டிலையும் போட்டு தொட்டிலையும் ஆட்டிடுவீங்க. சிச்சி, கெட்ட பேச்சு பேசலாம். இவள வீட்டுக்குள்ள நுழைய விடாதே, இவ கூட சேராதே. என்ன சேர்க்காட்டி பரவாயில்லையா, இது ஒரு நல்ல இடத்துல சேர்க்கிற வரைக்குமாவது உங்க ஊரு வம்பெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. எம்மாடி, நான் சொன்னா யாராவது நீயாச்சும் சொல்லி வை. இது ஒரு நாளைக்கு அடிச்சு உன்னை பட்டை களைப்புறேன். அதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். விளக்க மாத்தேன், விளக்க மாத்தேன். ஏடு தொட்டப்பகட்டே. என்னடி இன்னைக்கு அவங்ககிட்ட வம்பு பண்ணிட்டு வந்துட்டியா? தேவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என் மாமன் 5 பேரை சமாளிச்சிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. என் மாமன் மனச மட்டும் இல்ல, உடம்பையும் வலுவா தான் வச்சிருக்காரு. எப்பதான் அந்த உடம்ப சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்ட போறேனோ. பாம்பே பாட்டி வந்தாச்சு. அவங்கள நீ பாத்துக்க. அப்ப நீங்க திருவிழா நேரம் ஆபீஸ் எல்லாம் வந்திருக்கானுங்க. நான் இல்லைன்னா சந்தேகப்படுவானுங்க. அப்புறமா வந்து சந்திக்கிறேன். சரி. நெஞ்சப்பா, கோயில்ல நிலைமை எப்படி இருக்கு? என்னத்த சொல்றது, கோவில் மூலஸ்தானத்தை பூட்டி சீல் வச்சுட்டானுங்க. கோவில சுத்தி போலீஸ் பந்தோபஸ்து பலமா இருக்கு. ஜனங்களும் விழிப்போட தான் இருக்காங்க. அதனால துணிச்சலான முறையில தான் ஆபரேஷனே நடத்தணும், வேற வழியே இல்ல. எவனாவது வந்தா கட்டையில அடிப்பட்டா கட்டையில போறவனே சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். முட்டாத்தனமா ஐடியா கொடுத்துக்கிட்டு நீ மாட்டிக்கிட்டு நாங்களும் மாட்டிக்கிறத பஞ்சாயத்துல மாட்டணும். கவலைப்படாதீங்க நெஞ்சப்பா, ஒரு உயிருக்கு கூட சேவை ஏற்படாம சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆபரேஷனை நான் நடத்துறேன். எப்படி? பொழுது விடியட்டும். கலெக்டர் ஐயா, பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். ரொம்ப நன்றிங்க. இன்ஸ்பெக்டர், சீல் எல்லாம் செக் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், மாமன் ஐசக், பாக்ஸ் வண்டியில ஏத்தியாச்சா? ஓவர். பாக்ஸ் வேலை ஏத்தியாச்சு. ஓவர். ஃபாலோயிங் ஓவர். என்னது? அம்மா அம்மா,
பெட்டி எடுங்கடா. அசஞ்சேன்னா ஷூட் பண்ணிடுவேன். Come on. மகமாய்க்கு சொந்தமான நகைகளை திருட போனானுங்க. அப்போ மாமியார் வீட்டுக்கு இவங்களை அனுப்ப வேண்டியதான். அனுப்பிடுறேன். தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இருக்கட்டுங்க, எல்லாரும் அவன் பின்னால போயிட்டா இந்த பக்கம் வந்து எவராவது பொட்டியை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால நீங்க போகாதீங்க. என்னடா சொல்ற நீ? ஆமா, அந்த பண்ண கூட்டம் நகைப்பெட்டியோட போற போலீஸை எல்லாம் மடக்கி எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றான். போடா. இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஒண்ணு இல்ல பாண்டி, நகைக்கு ஆசைப்பட்டு சில கொள்ளக்கார பசங்க வந்திருக்கானுங்க. நான் கேள்விப்பட்டு ஊரே கூட்டு வந்த என்ன பார்த்த உடனே பயந்து ஓடி விட்டானுங்க. பந்தோபஸ்தா பொட்டியே கலெக்டர் ஆபீஸுக்கு அனுப்பிச்சு வச்சேன். நகைச்சொண்ட ஆபத்திலேயே மகமாய் சொத்துக்கு இது எந்த விதமான ஆபத்தும் இல்ல. போடா. என் திட்டத்தை அழிச்சிட்டீங்க. காட்டுப்பாதை யாரும் வராம பாத்துக்கோங்கன்னு படிச்சு சொன்னேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாம அவன் எப்படி மேன் வந்தான்? டெல் மீ. இவங்களுக்கு தெரியாம அவன் வரலப்பா. உங்களை அட்டாக் பண்ண யார் தெரியுமா? யார் மேன்? அஞ்சப்பா மாப்பிள்ள. நஞ்சப்பா. தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் என் மாப்பிள்ளதான். பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு இப்படி உங்க முன்னாடி வந்து நிப்பான் நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி வந்து நின்னவன் உங்களை இப்படி தாக்குவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நாலு கெட்ட வார்த்தையில திட்டு வந்தா திட்டிடுங்க, ஆனா என் மேல சந்தேகப்படாதீங்க, என்ன நம்புங்க. யோ, நம்ம ஒரே கூட்டணி தானே, சப்போர்ட் பண்ணியா? ரஞ்சித்து, நஞ்சப்ப ரொம்ப நல்லவன், அவனை நம்பு, நமக்கு துரோகம் பண்ண மாட்டான். என்ன தர்மகர்த்தா, ரொம்ப அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க, என்ன விஷயம்? நஞ்சப்பா, அந்த பாம்பேக்காரனை நம்ம 2 பேரை தவிர உன் மாப்பிள ஒருத்தனுக்கு தான் அடையாளம் தெரியும். அதனால உடனடியா அவனை நாடு கடத்தணும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, மாமா கிட்ட வைக்கிற வத்தியில பய வண்டி ஏறிட மாட்டான். கீதா, ஹலோ மீனா. ஒரு பொண்ணுக்கு மனசும் பார்வையும் ஒரே இடத்துல இருக்கணும்னு பெரியவங்க சொன்னாங்களே, அது இந்த அர்த்தத்துல சொல்லலமா? போய் என் புக்கு நிறைய இந்த பக்கம். ஆமா, இப்படி எல்லாரையும் கவர்றாரு இவர் யாரு? இந்த ஊர் பெரிய பண்ணையாரோட ஒரே பிள்ளை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காரு. விவசாய மேல் படிப்புக்காக ஜப்பானுக்கு போனவரு அங்க குங்கு கராத்தெல்லாம் கத்துட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் விட்டா ஜாதகத்தையே சொல்லிடுவே போல இருக்கு இல்லடி? தம்பி தம்பி, என்னது வைக்க முள்ள வரீங்க?
என்ன பார்த்து ஒரு பொண்ணு பிளைங் கிஸ் கொடுக்குதுனே. பிளேன் கிஸ்னா பறக்கிற முத்தம்னே. உங்களை பார்த்து பறக்கிற முத்தம் கொடுத்தாரா? நான் இருக்கிறத பாக்கல போல இருக்கு. அவ எங்க இருக்கிறா? அங்க பாருங்க. எங்க தம்பி நாய் தான் குலைக்குது, ஒரு தெரியுமா காணோம்? ஐயோ, கண்ணாடி போடுறதுக்குள்ளயும் ஆளே போயிட்டா. சரி அதை விடுங்க தம்பி, அடுத்தாப்புல அந்த பொண்ணை காமிங்க, நடக்கிற கதையை பாருங்க. தம்பி இப்ப புதுசா ஒரு கதை உருவாகி இருக்குது, கவனிங்க. புது கதையா? ஆமா. யார் எழுதுற? உங்க மாமா. மாமாவா? வேற யாரு? தம்பி நீங்க பொறுப்பு இல்லாம இங்க விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா, அதனால உங்களை பட்டணத்துக்கு அனுப்பணும்னு உங்க அப்பா காதல உங்க மாமா ஓதிக்கிட்டே இருக்கிறார். இந்த விஷயத்த உங்க அம்மா உங்க காதல போட சொன்னாங்க. மாமா, இப்படி ஒரு புள்ளைய வளர்த்ததுக்கு பதிலா 4 தென்னை மரத்தை வளர்த்திருக்கலாம். என்னடா சொல்ற? நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை எல்லாம் அவன் அழிச்சிருவான்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, அவனுக்கு பொறுப்பு வரணும்னா அவன் வர சித்ரா பௌர்ணமி வரைக்குமாவது பட்டணத்துல பெரியவர் வீட்டுல தங்க வைக்கணும். இங்க இருந்தா எங்க அக்கா அவனுக்கு செல்லம் கொடுத்தே கெடுத்துருவாங்க, அவன் உருப்பிட மாட்டான். டேய் அங்க பாரு, நம்ம மணிமாற மாதிரி இல்ல? தம்பி இப்படி உச்சி வெயில்ல கலப்பைய பிடிச்சு விழுதா அப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு? பார்த்து பெருமைப்படுவார். டேய் என்னமோ பேசுனியே, அங்க பாடுறா. அவனுக்கு இருக்கிற பொறுப்புல 100ல 1 பங்காவது உனக்கு இருக்கா? அரஞ்சன தெரியுமா? வாடா. மணிமாரா, என்னடா இதெல்லாம்? அப்பா, நீங்க மதிக்கிற இந்த மண்ணையும் கலப்பையும் நான் மதிக்கலன்னு இந்த ஊர் சொல்லிடக்கூடாது பாருங்க. புரிஞ்சது போ. அதுக்காக பெரிய பண்ணையுடைய ஒரே புள்ள வேவாத வெயில்ல இப்படி வேலை செஞ்சு கருத்து போயிட்டா ஒப்பன கேவலம் இல்லையா? நிச்சயமா எங்க அப்பாவை கேவலமா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் உழைச்சு வாழ்ற வர்க்கம். மாமா, சில ஜென்மங்க மாதிரி உறிஞ்சி வாழ்ற வர்க்கம் கிடையாது. சரி சரி, உங்க அம்மா உனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா, வீட்டுக்கு போப்பா. இன்னும் கொஞ்சம் தான்ப்பா இருக்கு, அதையும் உழுதுட்டு வந்துடுறேன். வா ராஜா வா. அப்ப மீதி நீங்க உழுதுட்டு வரேன்னு சொல்றீங்களா மாமா? வாங்க. நானா? என்ன நானா? பிஎஸ்சி படிச்ச என் மகனே வயல்ல இறங்கி விழும்போது உனக்கு என்ன கேடு? போய் கலப்பிய பிடி. மாமா அப்பா, செய்யும் தொழிலே தெய்வம்னு மாமாவுக்கு நல்லாவே தெரியும். நீங்க போங்க, நான் இறக்கி விட்டு வரேன். கொடைய கொண்டா. ஆமா, இந்த ஸ்டைல்ல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மாமா மாப்பிள மாமா மாப்பிள வந்தீங்கன்னா நான் 100 அடி பாயுவேன். நீங்க வட்டத்துக்குள்ள போனீங்கன்னா நான் கோலத்துக்குள்ளேயே போவேன். புரிஞ்சதா? இறங்குங்க. பரவாயில்ல, வாங்க. வலிக்கிடுச்சே. மாமா நல்லா ஆழமா விழுங்க. நீங்க போங்க, அவரு விழுந்துருவார். விவரம் தெரிஞ்சவனாதான் இருக்கு, உன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கும். அம்மா அம்மா. வாப்பா மணி, உங்க அப்பா கோவமா இருந்தாரே, மாட்டிக்கிட்டியா? நானா மாட்டிக்குவேன்? நம்ம மாமாவை மாட்ட வச்சுட்டேன். அப்படியா? ஆமா, அப்பாவுக்கு மாமா மந்திரம் ஓதிக்கிட்டத பார்த்தேன். உடனே வயல்ல இறங்கி ஏற பிடிச்சு விழுக ஆரம்பிச்சிட்டேன். இத பார்த்த நம்ம அப்பா மேல்நாட்டுல படிச்ச பையன் இப்படி வெயில்ல கஷ்டப்படுறானே நினைச்சு அப்படியே பூரிச்சு போயிட்டாரு. அப்புறம் என்னமா, நான் உங்க பிள்ளையாச்சே, வரப்பு மேல இருந்த மாமனை வயக்காட்டுல இறக்கி விட்டுட்டேன். எப்படியா சாமர்த்தியம்? ரொம்ப சந்தோஷப்பா. அம்மா, ஏமா கலங்குறீங்க? ஒண்ணுமில்லப்பா, இத்தனை நாளா படிப்பு படிப்புன்னு சொல்லி உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டாங்க. இனிமேலும் உன் மாமா இல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டான். என்னால தாங்க முடியாதப்பா. பயப்படாதீங்கம்மா, ஒரு பயலாலையும் உங்க மகனை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. பயப்படாதீங்க. மருந்த சாப்பிடு, தண்ணி குடி, ஒழுங்கு. எழுந்திருக்காம பேசாம படுத்துக்க. எங்க இருந்தோ அனாதையா வந்த என்ன பெத்தவங்க மாதிரி கவனிச்சுக்கிறியப்பா. எங்க இருந்தோ வந்தாராதே என்ன பெத்தவ மாதிரி கவனிச்சுக்கிறியே. நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருமா. சமையல பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் ரெடி, தாளிப்பு மட்டும்தான் பாக்கி. வாசனை வரும். சமையல் என்ன பெருசா? அப்படி என்ன பீத்திக்கிறாள். அரிசிய தடியில போட்டா சோறு, பருப்ப தடியில போட்டா சாம்பார், புளிய தடியில போட்டா ரசம், தயிர தடியில போட்டா மோரு. பெருசா இது வெட்ட. சமையலை பத்தி ஆனா அவனா தெரியாது. இந்த பிள்ளை என்ன பண்ண போகுதோ? ஒரு கரண்டி உப்பு போதுமா? ஒரு கரண்டி போடுவோம். அடடே,
என்ன பாட்டி இன்னும் உடம்பு சரியாகலையா? அப்படியே தாமா இருக்கு. அப்ப நான் போய் சமைக்கட்டுமா? வேண்டாமா, உன் மாமன் சமைக்குது. மாமா சமைக்கிறாரா? பழவா பொடி ஒரு கரண்டி. ஒரு கரண்டி போதுமா? அப்புறம் உப்பு சப்பு இல்லைன்னா எதுக்கு இன்னொரு கரண்டி போடுவோம்? ஐயா பாண்டியா. ஐயோ என்ன ஏயா சாம்பார்ல மிளகா அப்படியே நிறைய போட்டியா? போட்டேன். மீனாட்சி சாப்பிட மாட்டாப்பா காரம். என்ன கொஞ்சம் கருப்பட்டி போட்டா போகுது. கருப்பட்டி போய் சாம்பார்ல போடுவாங்களா? சாம்பார். ஐயா நீ பேசாம இரு, கௌரிய கூட்டி சமைக்க சொல்றேன். எவ்வளவு வேணாம், எவ்வளவு தேவை எனக்கு தேவையில்லை. நானே சமைச்சு நானே தகச்சிக்கு போடுறேன். உனக்கு கொஞ்சம் கொண்டாடுறேன் பாரு. பாண்டியா முக்காவாசி நான் செஞ்சுட்டேன். முடிவுல யாரோ வந்து பேர தேடிட்டு போறதுக்கா கௌரி இந்த மாதிரி செய்வாளா? பாட்டி பாட்டி எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. ஆமா அண்ணன் எங்க? உங்க அண்ணன் தான் இன்னைக்கு அண்ணன் சமையலா? ஒரு புடி புடிச்சிடுறேன். அண்ணே ஹை சாப்பாடு ரெடியா இருக்கே. நான் சாப்பிட போறேன். ஆஹா அண்ணே வாங்க, இவ்வளவு பிரமாதமா சமைச்சிருக்கீங்க. என்ன நீங்களே சாப்பிட்டு பாருங்க. என்ன ருசியே மாறி இருக்கு? என்ன சமையலே மாறி இருக்கு? யார் செஞ்ச வேலை இது? வேற யாரு? கௌரி செஞ்ச வேலைதான். நான் செஞ்ச சாப்பாடு? ரொம்ப காரமா? இல்லையே. அப்படியா? அப்புறம் ஏன் கண்ணுல காவேரியா ஓடுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு அருமையா சமைக்கிறவர புருஷனை அடைய இன்னும் நேரம் வரலையே நினைச்சு விடுற ஆனந்த கண்ணீரு. அப்போ என் அண்ணன் சமையல ருசிச்சு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க? சாப்பிடுங்க, எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். ஐயோ வேண்டாமா. ஏன் என் கண்ணிலையும் காவேரியா உடனே பயப்படுறீங்களா? அது விடுங்க. ஐயோ 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 ஐயோ, முதல்ல சாப்பாடு தூக்கி போடுங்க, நாக்கு வெந்துடும். உங்க அண்ணன் கையால தாலி கட்டிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. அது கையால சமைச்சத சாப்பிடுற பாக்கியமா அது கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இத போய் ஏண்டி அப்படி பாக்குற? என் அண்ணன் மேல இவ்வளவு பைத்தியமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா நான் தெரியாம கேக்குறேன், உங்க நிழல கண்டாலே எரிஞ்சு விழுகிறேங்க அண்ணன் இனிமேல உங்களை கட்டிக்குவார்னு நம்புறீங்களா? உங்க அண்ணன் என்ன கைப்பிடிச்சாலும் சரி, கைவிட்டாலும் சரி, எனக்கு புருஷன் அதுதான். ஏன்னா அது கூட குடும்பம் நடத்தி பேரம் பேத்திங்க கூட எடுத்தாச்சுடி. மனசால என்னம்மா? இந்த உலகத்துல நான் ஒருத்தி தான் என் அண்ணன் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன்னு பெருமைப்பட்டேன். பைத்தியக்காரி, நீ வெறும் அன்புதான் வச்சிருக்க, நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன்னு ஒரு ஜீவன் சொல்லாம சொல்லிச்சே. யார சொல்றேன்னு பாக்குறீங்களா? உள்ளத்தால அழுது உதட்டால சிரிச்சுக்கிட்டு உங்களையே சுத்தி சுத்தி வராங்களே கௌரி, அவங்களதான் சொல்றேன். நினைச்சவன் கிடைக்கலன்னு கண்ணீர் விடுற பொம்பளைங்களை உங்களால காட்ட முடியும். ஆனா நினைச்சவன் கிடைக்கணுங்கிறதுக்காக உணர்ச்சிகளை தியாகம் செஞ்சு யாகம் வளர்க்கிற கௌரிகளை உங்களால காட்ட முடியுமா? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காகவோ
இல்ல எனக்கு ஒரு அண்ணி வேணுங்கிறதுக்காகவும் கௌரிய கல்யாணம் செஞ்சுக்க சொல்ல. புனிதமான அன்பை செலுத்துற அந்த ஆத்மாவோட சாபத்துக்கு நீங்க ஆளாக கூடாதேங்கிறதுக்காக தான் சொல்றேன். அவளை நான் கல்யாணம் செய்துக்க முடியாது. ஏன்? எனக்கு பிடிக்கல. ஏன் என்ன போய் சொல்றீங்க? உங்களுக்கு அவங்கள பிடிக்கலனா நீங்க எப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பீங்கல்ல? சொல்லுங்க, என்ன காரணம்? எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே காரணம் தான். அவளை எனக்கு பிடிக்கல. எங்க என் தலையில அடிச்சு சொல்லுங்க. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். பல வருஷம் ஆச்சு. இப்ப ஏன் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துற? அண்ணே, தயவு செஞ்சு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணே. எனக்கு அவதான், அவளுக்கு நான் தான் நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ அப்போ உங்க கல்யாணத்தை முடிச்சிருக்க வேண்டியதானே? நாங்க தயாரா தான் இருந்தோம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால யாரோ ஒரு பெரியவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் ஜாதகப்படி அவ இன்னும் 3 மாசத்துல செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. நான் ஜாதகத்தை நம்பல. ஆனா அம்மா என்னை கூப்பிட்டு, அட பாய் பயலே, உனக்காக அந்த பொண்ணு ஏன்டா சாகணும், இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்திடுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், நான் மறுவார்த்தை பேசல. கல்யாணம் நின்று போச்சு. பல வருஷம் ஆச்சு. அவளுக்கும் வயசாகிட்டே இருக்கு. என்னை வெறுத்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிங்கிறதுக்காக நான் அவளை திட்டி பாக்குறேன். அவன் மனசு நோம்படி அணந்து பாக்குறேன். அந்த பாவி பூனைக்குட்டி மாதிரிய காலையே சுத்திட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுல மட்டும் இல்ல, என் நெஞ்சுக்குள்ளே அவதான் இருக்கா. ஒன்று சொல்றேன், இந்த கட்ட வேகிற வரைக்கும் அவ என் மனசு விட்டு போக மாட்டான். உன் புருஷன் நிலத்துல நெல்லு விளையுதோ இல்லையோ, வருஷா வருஷம் இது மட்டும் விளையுது. அரசாங்கம் உற்பத்தி பண்ண சொன்னது இத இல்ல அத. சிரிக்காத, நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். பாப்பா வாங்க. ஏன் அப்படி பாக்குற? மனசுல இவ்வளவு பெரிய சுமையை வச்சுக்கிட்டு உங்களால எப்படி இப்படி சிரிச்சு பேச முடியுது? இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் மனசுல ஏதாவது ஒரு சுமையை சுமந்துட்டு தாண்டி இருக்கா. மீனா, மனசுல இருக்கிற சுமையில சுகத்தை காண்றா பாரு, அவ தாண்டி பொண்ணு. You're great. இத பாருடிமா, என்ன மாதிரி யாருகிட்ட மனசை பறி கொடுத்துட்டு அப்புறம் அவஸ்தைப்படாத. நான் யாருகிட்டயும் மனசெல்லாம் கொடுத்து மாட்டிக்க மாட்டேன். இப்படி அழுத்தி சொல்றதா முதல்ல போய் மாட்டிக்குவா. பாப்போமா? பாப்போம். என்ன தம்பி? பறக்கிற முத்தம் கொடுக்கிற பொண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவ நுழையிற வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? எந்திரிங்க தம்பி, ஒரு கை பாத்துருவோம். அண்ணே, ஒரு கை என்ன 2 கையும் அவ்வளவுதான். யார் உள்ள? யாரு? நீங்களா? யாருன்னு தெரியுதுல்ல? தெரியுதுங்க. என்ன ஊரு பெரிய பொண்ணையோட ஒரே புள்ள, அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா என்ன? நின்னுட்டே பேசுறீங்களா? உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க பொண்ணை கூப்பிடுங்க. தம்பி உங்க பொண்ணு கிட்ட பேசணுமா? ஏன் பொண்ணுகிட்டீங்க? வாங்கட்டவா, நாங்க என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோம்? பொண்ணை கூப்பிடுமா? சரி உட்காருங்க. ஆமா, போனவங்க இன்னும் காணுமே. இது பணியாரங்க நேரம் சொல்லுவாங்க தம்பி, கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, நாம என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமா. என்னது தம்பி, உள்ள வாங்களே. ஆமா, பொண்ணுங்க. ரொம்ப அவசரப்படுறீங்க. பொண்ணு பெட்ரூம்ல இருக்கா. இனிமே இது உங்க வீடு தம்பி, உள்ள வாங்க. அண்ணே, இந்த வீட்டு பொண்ணுதான் சரியில்லைன்னு நினைச்சோம். பெத்தவனும் சரியில்லை. பேசாம திரும்பி போயிருவோம். அந்த பொண்ணுக்கு பாடம் கத்து கொடுக்காம ஒரு வீர திருமகன் திரும்பி போறதா? உள்ள போ தம்பி. அண்ணே, பாப்பா, பறக்கிற முத்தம் கொடுக்கிற பாப்பா, கொஞ்சம் வெளியே வா. வந்து
கதவை சாத்திட்டு பாப்பா போட்டுட்டு. ஆமா, நீங்க யாரு? நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு. ஆமா. அது நீங்க இல்லங்க. இல்ல, நான் தான். அங்கேயும் இல்லங்க, கிட்ட வராதீங்க. பயப்படாதீங்க, இங்க யாரும் இல்ல. அதுங்க நான் வந்து யாரும் சொல்றேன். இல்ல, பயப்படாதீங்க. யாரும் இல்ல. ஐயோ, போய் சீக்கிரம் வந்து இருங்க வந்துடுறேன். ஐயோ, தம்பி அடிக்கிறத பார்த்து. இது பாப்பா இல்ல, தீப்பா. தம்பி எந்திரிக்க, ஓடிடுவோம், ஓடியாங்க. ராசாவி உன்ன காணாத காத்தாடி போலாடுது. வாங்க. பம்பாய்க்கார் கூப்பிட்டாராமே. ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நாம கொள்ளையடிக்க போட்ட திட்டம் சட்டசபை வரைக்கும் பேச்சு வந்துருச்சாமே. தெரியும். அப்போ அடுத்த வருஷம் போலீஸ் கெடுபடி அதிகமா இருக்கும். அதுவும் தெரியும். அது மாத்திரம் இல்ல, கோயிலுக்குள்ள நுழைய வேற வழி ஏதாவது இருக்கான்னு ஆராய்ச்சி கழகத்தை கண்டுபிடிக்க சொல்லி அரசாங்கம் கேட்டிருக்கு. அந்த சந்தேகம் அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் வந்திருக்கு. கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு ரகசிய வழி ஏதாவது இருக்கான்னு அரசாங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சாகணும் இல்லையா? ஆமா ஆமா. அதுக்காக தான் ஆராய்ச்சி கழக தலைவரையே நம்ம பாஸ் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாரு. என்ன ஷூட் பண்ணிடாதீங்க, என்ன ஷூட் பண்ணிடாதீங்க. நான் சொல்லிடுறேன். அம்மன் சிலைக்கு பின்னால ஒரு சுரங்க பாதை இருக்கு. அந்த காலத்து மகாராஜாக்கள் அந்த வழியா தான் தப்பிச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்க. 20 வருஷமா இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்க, இப்படி ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லையே. அந்த பாதை எங்க முடியுது? அது சம்பந்தப்பட்ட ஓலைச்சுவடிகளை கரையா அரிச்சிருச்சு. அதனால கண்டுபிடிக்க முடியல. பாஸ், இவன் போய் சொல்றான். இல்ல இல்ல, என்ன நம்புங்க. சரி, நம்புறேன். இது அரசாங்கத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? கோயிலை பத்தின ஆராய்ச்சின்னு முடியல. I see. சார், அந்த ஆராய்ச்சி கழக தலைவர் பைக்ல போகும்போது பிரேக் ஃபெயிலியர் ஆகி பாறையில மோதி இருக்கு. அந்த போர்ஸ்ல டேங்க் வெடிச்சு ஃபயர் ஆனதுனால அவரை யாராலையும் காப்பாற்ற முடியல சார். ஊர் பஞ்சாயத்துல என்ன முடிவு பண்ணிருக்காங்க? அவர் விபத்துல செத்ததா தான் முடிவு பண்ணிருக்காங்க. எஸ்கியூஸ் மீ சார், அவர் விபத்துல சாகல, திட்டம் போட்டு கொலை செஞ்சிருக்காங்க. எதை வச்சு சொல்றீங்க மிஸ்டர் சங்கர்? எந்த கோயில்ல நகைகளை கொள்ளையடிக்க முயற்சி நடந்ததோ அந்த கோயிலை பத்தின ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி பண்ண அந்த ஆராய்ச்சியாளர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடிகள் அவர் வீட்லயும் இல்ல, ஆபீஸ்லயும் இல்ல. சோ அந்த கொள்ள கூட்டத்துக்கும் அந்த ஆராய்ச்சி கழக தலைவர் சாவுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. அப்படின்னா இத ரஞ்சித் குரூப் தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா சார், இந்த மாதிரி பிரெயினி ஆபரேஷன்ஸ் எல்லாம் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். அவனை இனிமேலும் சும்மா விட்டு வைக்க கூடாது. மிஸ்டர் சங்கர், அந்த கேங்க கையும் களவுமா பிடிக்கிற வரைக்கும் நாம அவசரப்படக்கூடாது. பிகாஸ் he is very influenced fellow. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் நான் அவனை விட போறதில்லை. இனிமே நம்ம கண்ணு அவன் பேர்ல. ரஞ்சித்து, என்ன தர்மகர்த்தா? நம்ம லெவலுக்குள்ள ஆட்டம் இது இல்ல. அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? பசங்க விசில் அடிக்கிற மாதிரி ஆடணும். ஓ, டப்பாங்குத்தா ஆடிடுவோம். உன்னை வாழ்நாள்ல மறக்க மாட்டேன். ஐயே. குடு 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 இந்த துணியவா? குடு குடு குடு. நீயா நஞ்சப்பா? ஐயோ, இந்த பாரு, கனவுல ஸ்வீட்டி இச்சு இச்சேன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தா, நீ குறுக்க வந்து நச்சுன்னு எழுப்பிட்டிய. கிழிஞ்சது போங்க. என்ன கிழிஞ்சது? இப்படியே இருந்தீங்க, அந்த பம்பாய்க்கார உங்க கையில ஒரு பாட்டில் விஸ்கியும் ஒரு அரை நிர்வாண பொண்ணையும் கொடுத்து கோயில் சொத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவான். அட போய், அவனுக்கு எப்பவுமே சந்தேகம். எனக்கு அவன் பேர்ல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர நம்ப கூடாது. அவன் மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கணும். அப்படி இல்ல. நமஸ்காரம் வண்டி, நமஸ்காரம் வண்டி. யார் அவன்? யாரியா நீ? ஐயா, நாளையில இருந்து நம்ம ஊருக்கு போஸ்ட் பண்ணி வரதான். நான் வெளியூருக்கு மாத்தி போறேன். இந்த ஊர் பெரிய மனுஷங்களை எல்லாம் அறிமுகப்படுத்த சொன்னாரு. நாயுடு இவர் தான் இந்த ஊர் கோயில் தர்மகர்த்தா, பெரிய மனுஷன். இவரு இந்த ஊர் பெரிய பண்ணையோட மச்சான். வாக உண்ணுண்டி, வாக உண்ணுண்டி. என்ன உண்டு?
7 ஆடு வீட்டுக்கு நான் நைனா, 7 மலையானுக்கு கோவிந்தா கோவிந்தா. டொனேஷன் கலெக்ட் பண்றியா? நல்ல விஷயம்தான். திருப்பதியில மொட்டை கொட்டவாளா பெற்ற பொண்ணுக்கு. ஆமா, பொண்ணுக்கு என்ன வயசு? 15. ஐயோ ஐயோ, அட பாவி. 7 பொண்ணை பெத்தவையா, சமயத்துக்கு நமக்கு உதவும் இல்ல. பொண்ணு லோலோன்னு அலையிறியே. நான் மாத்திரமா அலையிறேன். டொனேஷன் ஏண்டி? 15 வயசு பொண்ணுக்கெல்லாம் மொட்டை அடிக்காத, அசிங்கமா இருக்கும். இந்தா 100 ரூபாய் வச்சுக்கோ. உண்டி பணையா? பெரிய விடு. சாலா தேங்க்ஸ் அண்டி. பாரு, உன் தங்கையோட கணவன் உயிரோட இருந்து அவன் வேற ஒருத்தர் வரும்னா அதுதான் தப்பு. அவதான் செத்து போயிட்டானே, மறுகல்யாணம் பண்ணிக்கிறது என்ன தப்பு? சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குங்களா? மனித உரிமைக்கு ஏதோ எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் அதை தூக்கி குப்பையில போடு. ஜாம் ஜாம் அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைப்போ. வலையண்டி வலையண்டி வலையண்டி. உங்களை மாதிரி மூட நம்பிக்கை கொட்டைய மனுஷி உண்டையத்தான் நிமிந்து நிற்க முடி, லேக்கப்போத படுத்துக்கொண்டி. யாரு வரு? நாளையில இருந்து இவரான் ஊருக்கு போஸ்ட்மேன். நான் மாத்தலாகி வெளியூர் போறேன். தலைவரையா பாக்கணும்னு சொன்னாரு, அதனாலதான். అవునండి అవునండి. నాకు 7 குழந்தைகள் ఉండండి. 8வது குழந்தை வயிற்றுல ఉండండి. నా వయసులో లేదండి, భార్య వయసులో. అందరూ పడికండి. పరీక్షకి పణం కట్ట పణం లేదండి. గాంధీ గారు, బాబీ గారు, కామరాజ్ గారు అందరూ చెప్పినారు குழந்தைகளை பிச்சை எடுக்காது படிக்க பெட்டுன்னு. வேயண்டி. அதுக்காக உண்டியலா? అవునండి అవునండి, వేయండి. நான் உண்டியல் பணம் வைய மாட்டேன்டி. உங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்கன்னு செப்பண்டி, நம்ம கணக்கு பிள்ளை அனுப்பிச்சு பணம் கொடுக்கறேன்டி. మంచిదండి, వచ్చిన పని ఆగిపోయిందండి. వెళ్ళొస్తాను. பெரியவரே, தூக்க முடியல நம்பி. சொல்லுங்க, நான் தூக்குறேன். அட வாங்க. సభాషండి సభాషండి సభాషండి. తమ్ముడు, தொழிலாளி வயிற்றுல கொட்டுற முதலாளி చూసాను. ஆனா தொழிலாளிக்கு தோல் கொடுக்கிற முதலாளி இப்படியே చూసాను. అంతర முதலாளி உங்களை மாதிரி ఉంటే యూనియన్ లేదు, కొడి பிடிக்கிறது లేదు, కళ్ళు కొట్టறதும் లేదు. ஆமா, நீங்க யாரு? நானும் ఈ ஊருக்கு புது போஸ்ட்மேன். మీ దయ నాకు కావాలా? நியாயமா நடக்கிறவங்களுக்கு நான் என்னைக்குமே பக்கபலமா இருப்பேன். చాలా థ్యాంక్స్ అండి. ఇప్పుడు వస్తాను సార్. పోస్ట్ வேணாங்க ஐயா, பெரியவருக்கு தெரிஞ்சா. இத பாருங்க, கவலைப்படாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உரிமைக்கு குரல் கொடுப்பேன், உறவுக்கு தோல் கொடுப்பேன். புரியுதா? வெல் செட். ஹை, நம்ம ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, ஒரு சென்டிமெண்டல் டச் கூட இருக்கு. இதுக்கு ஒரு இனிப்பாவை கொடுத்துருவோம். அண்ணே அண்ணே ஓடியாங்க. என்ன என்னது? அண்ணே அண்ணே ஓடியாங்க. அந்த பொண்ணு போதுனே, அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அட, அன்னைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்துச்சுல, அதே பொண்ணு தானே. எங்க, அங்க எங்க? பாருங்க, அந்த நடந்து போயிட்டு இருக்கு, சிகப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஆமா, அதே பொண்ணு தானே, நல்லா பாருங்க. இந்த சைபட்டல் தானே. இதோட விட்டுறாதீங்க. கவலையே படாத, கோழி அமுக்கிற மாதிரி கப்புன்னு அமைக்கப்படுறேன். போங்க. என் வீட்டு வாசல்ல இருந்து என்னைய யாருன்னு கேக்குறியா? ஓஹோ, நீதான் அந்த வீட்டுக்காரனா? அப்போ சேவப்பு புடவை கட்டிட்டு ஒரு புள்ள உள்ள போச்ச, அதை வெளியில இழுத்தா எதுக்கு? எதுக்கா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பெரிய பொண்ணையோட பிள்ளைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்திருப்பா. என்னையா சொல்ற? பறக்கிற முத்தமா? பின்ன இருக்கிற முத்தமா இழுத்தாயா? அடியே, அண்ணே, இந்த வீடு தானே? நான் கண்டுபிடிச்சது தம்பி, நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கிறேன். இன்னொருத்தர் பறக்கிற முத்தம் கல்யாணம் வேறமா? அப்ப தப்பு தப்புன்னு தப்பு. உங்க ஆத்தா வீட்டு வருவாங்க. ஐயா அடிக்காதீங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எனக்கு பறக்கிற முத்தம் கொடுக்கறவங்க இவங்க இல்ல, அது வேற ஒரு பொண்ணு. நம்ம பறந்துருக்கோம். மன்னிச்சிருங்க தாயே. கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஊருக்கு புதுசா நீங்கலாம்? நம்ம கிராமத்துக்குள்ள நீங்க நுழையக்கூடாது சட்டம் இருக்கு, தெரியாதா உங்களுக்கு? எனக்கும் தெரியும் சார். மேல் இடத்துல இவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, என்கொயரி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அப்படிங்களா? அடடே,
என்னமா தங்கச்சி, நீ நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியாரமால? ஆமாங்க. ஆமா, உனக்கு ஏதாவது தவறு நடந்ததுன்னா பஞ்சாயத்துல சொல்லணும். அவங்க சரியா தீர்ப்பு சொல்லலைன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டியம்மா. மன்னிச்சுக்கங்க சார், இந்த அளவுக்கு இங்க கட்டுப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்க மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா எங்களுக்கும் வேலை இல்ல, கோர்ட்டுக்கும் வேலை இல்ல. சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பதவியில இருக்கிறவன் பணத்தை கொடுத்து அடைச்சிட்டு தப்பிச்சு விடுவாங்கிறதுக்காக தான் எங்க ஊர்ல இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கோம். வரேன் சார். ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கோங்கம்மா. கமான். என்ன மாதிரி இருந்தது என்கிட்ட சொல்லு. இந்த ஊர் பெரிய பண்ணையோட சின்ன மச்சான் கொஞ்ச நாளா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. அப்படியா? ஆமாங்க. அத நான் பெருசுப்படுத்த விரும்பல. நேத்து நான் தனியா போய்கிட்டு இருக்கிறப்போ கைய பிடிச்சு ஏத்துட்டான். கடையா? என்னங்க போடு பெஞ்சிய. கும்பலம் பொறுக்கி சின்னமாமா. என்ன மாப்பிள? இந்த நிஜார இன்னைக்கு தூக்கி வச்சிருந்தா சிஞ்சிருசுக்கு நடமாட இடத்துல கொஞ்சம் செக்ஸியா இருந்திருக்கும். போங்க மாப்பிள. டேய் மூக்கையா, என்னடா இங்க நிக்கல? தலைவர் தான் நிக்க வச்சுட்டாரு. யாரா அந்த தலைவன்? எனக்கு தெரியாத தலைவன். என்னுடைய தம்பியை இங்க நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். நீ இறங்குடா கீழே. வேண்டாண்ணா வேண்டாண்ணா, பயமா இருக்கு. ப்பு! இந்த ஊர் பெரிய பண்ணை பெரிய மச்சான் சொல்றேன்டா, இறங்குடா கீழே. எலாய் இறங்குன படுவா செருப்பு பிஞ்சு போயிடும், ஜாக்கிரதை. அதிகாரமோ செல்வாக்கோ இருக்குங்கிற தைரியத்துல யாராவது இந்த பாண்டியம் போட்ட கட்டளையை மீறினீங்க, குறவளைய கடிச்சு துப்பி போடுவான் பாடுவான். பொழுது போற வரைக்கும் நீ பெஞ்சு மேலே நிக்கணும். எலாய் அவன் இறங்குனான்னு எனக்கு சொல்லி அனுப்புங்க. பாண்டியா, உன் அதிகாரத்தை ஒரு தலைவரிச்சு ஆடுது. நீ யாரோட மோதிரம்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தனா. மாமா, என்னடா? அவர் போய் ரொம்ப நேரமாச்சு. மாப்ள, உன் சொந்த தாய் மாமனை அந்த ஆளு அவமானப்படுத்துறாரு, நீ அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றியே. அவர் யாரையும் கேவலப்படுத்தல, தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சிருக்காரு. இதுவே இவன் உன் தம்பியா இருந்தா இப்படி நீ சொல்லிருப்பியா? ஆமா, என் தாயார் தான் இப்படிதான் சொல்லியிருப்பேன். இதுக்கு அந்த ஆளு எவ்வளவு தேவை போல இருக்கு. டே என்னடா இது? இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடந்துட்டு வர என்ன இப்படி தலைகுனிய வச்சுட்டியே? மாமா, உங்களை தலைகுனிய வச்சது இவன் ஒண்ணு இல்ல, அந்த பாண்டியன். டே நஞ்சப்பா. பெரிய பண்ண, நஞ்சப்பன் சொல்றது 100க்கு 100 உண்மை. என்னையா சொல்றீங்க? எங்க மறுபடியும் நீங்க பிரசிடண்டா வந்துருவீங்களோன்னு பயந்துதான் இந்த நிர்வாண திட்டத்தையே தீட்டி இருக்காரு பாண்டியன். யோ தர்மகர்த்தா, எனக்கு அவன் மேல பகை இருக்கலாம், ஆனா அவன் நியாயத்தை மீறி நடக்கிறான்னு சொன்னா அதை நான் நம்ப தயாரா இல்ல. பாத்தீங்களா, வெளுத்தெல்லாம் பால்னு நம்புறாரு எங்க மாமா. பெரிய பண்ண, அந்த டீச்சரை மிரட்டி உங்க மச்சான் கையை பிடிச்சு இழுக்க வச்சதே அந்த பாண்டியன் தான். என்னங்க இது? நாங்க கண்ணால பார்த்ததே நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. என்னால நம்பவே முடியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. பாண்டியன் இப்படி செய்வானா? அப்பாடா தர்மகர்த்தா, மாமா குழம்பு ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய பண்ணையாரோட மச்சான பெஞ்சு மேல ஏத்துனது பத்தி ஊரு பூரா பேசுறாங்க. என்னவா? பெரிய இடத்து பகை ஏன் வளர்த்துக்குவானேன்னு கேக்குறேன். நியாயங்கிறது பெரிய இடத்துக்கு ஒண்ணுதான், சின்ன இடத்துக்கு ஒண்ணுதான். இது பனங்காட்டு நரி, அந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு அஞ்சாது. வணக்கங்க. வணக்கங்க. நீங்க? நான் பெரிய பண்ண தர்மலிங்கத்தோட மகன். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? கோயில் நகையை கொள்ளையடிச்சவங்கலாம் நீங்க தான் அடிச்சு விரட்டினா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்த்து பாராட்டிட்டு போலாம்னு வந்தேன். என்ன பார்த்து பாராட்டி? என்ன எதுக்காக பாராட்டிய? சட்டத்தை காக்க வேண்டியவங்க கூட பணக்காரங்களோட பகையை சம்பாதிச்சுக்க பயந்து அநியாயத்தை நியாயம்னு சொல்றத பாத்திருக்கேன், பொய்ய மெய்யாக்குனத பாத்திருக்கேன். ஆனா நீங்க நியாயம் எல்லா ஜாதிக்கும் பொதுதான அடிச்சு சொல்றீங்க பாருங்க. அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அடே, ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்களே. சட்டத்தை மீறினவனை 4 அடி அடிச்சாலும் 4 வருஷம் உள்ள தந்தாலும் அவனை குற்றவாளின்னு எல்லாருக்கும் அடையாளம் காட்ட முடியாது. ஆனா நீங்க தண்டிக்கிறவதான் அவனை ஊருக்கே அடையாளம் காட்ட முடியும். அடி உதைக்கு பயப்படாத குற்றவாளி கூட அவமானத்துக்கு பயந்தே தீரணும். உங்களை மாதிரி ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தா செல்வாக்க வச்சுக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துறவங்களை எல்லாம் அடையாளம் காட்டிடலாம். ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தம்பினா தம்பி, தங்க கம்பி. கடவுள, தம்பி கொஞ்சம் வளரட்டு, அதுக்குள்ள கெடுத்துறாத. ஒன்ன மாதிரி வரலாம். கை எண்ணெய்க்கு கட்டதை நிறுத்துறீங்களோ தட்டதை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் ஊர் உருப்படும். கரெக்டா சொன்னீங்க. தாராபுரத்துல இருந்து நெல்மண்டிக்காரு வந்திருக்காரு. அப்ப நான் வரேங்க. தலைவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மறந்தே போச்சு. என்ன விஷயம்? இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாருங்கிறதுக்காக உங்க சின்ன மாமாவை பெஞ்சு வேலை ஏத்தினாரு.
ஊர் பெரிய பண்ணியார் ஒரே மகன் உங்களை பார்த்து ஒரு பொண்ணு பறக்கிற முத்தம் கொடுத்தாரு. அவளை எங்க ஏத்துவாரு எதுல ஏத்துவாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. கிழிச்சிங்க. உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அடுத்த போங்க. ஏன் தம்பி என்கிட்ட தெரிஞ்சு வளர? இந்தா நீ ஒண்ணு இருக்கிய, திங்கிறதுக்கு தான் லாயக்கு, வேற எதுக்கு லாயக்கு? யார் குதிரை இது? ஓஹோ, அந்த மதுரை இளம் குதிரையா நீ? வீட்டை கண்டுபிடிக்க என்ன ஃபாலோ பண்றியா? வச்சுக்கிறேன். பாரு, உன் பாசு கண்ணிலே மிளகா தூள் போட்டிருக்கேன். நீ எந்த மூளைக்கு போ. இரு மாணிக்கனே, இங்க வாங்களே. என்னம்மா? இந்த குதிரை குறுக்க நிக்குது, எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் விரட்டி விடுங்களேன். சரிம்மா. அவ வீட்டை கண்டுபிடிச்சிட்டியா? கேக்குறேன்ல. என்னடா இது, முதல்ல வீடு தேடி வந்திருக்கோம், வான்னு கூப்பிட ஆளு இல்ல. அடடே வாங்க தம்பி. இந்த வீடு நம்ம வீடுதான். தெரியாமல வந்தீங்க? தெரிஞ்சுதான் வந்தேன் மச்சானா. ஒரு சின்ன சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாம்னு. சந்தேகமா? கேளுங்களே. பொதுவா பொம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க கலாட்டா பண்றதா வழக்கம். அதுக்கு நம்ம ஊர்ல என்ன தண்டனை நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு தினம் கலாட்டா பண்ணுது. என் அண்ணன் கிட்ட காட்டி கொடுக்காம காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. அவசரப்பட்டு நன்றியை வேஸ்ட் பண்ணிடாதம்மா. அப்பா, என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவீங்களா? ஐயோ, என்ன சார் பதில் சொல்லாம போறீங்க? அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா சுண்ணாம்பு காலவாயில போட்டுருன்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க? பாருமா, அண்ணனுக்கு இவ்வளவு பயப்படுவாங்க, எப்படி தைரியமா ஒரு வாலிபனை பார்த்து பிளேயிங் கிஸ் கொடுத்த? அது வந்து உங்க வீரத்தை பார்த்து ஒரு ஆர்வத்துல கையை தட்டி ஆரவாரம் செய்யறது ஒரு வீரனுக்கு கொடுக்கிற பாராட்டு. ஆனா பிளேயிங் கிஸ் கொடுக்கறதுனா அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அஃபென்ஸா? ஆமா, ஒரு வயசு பொண்ணு ஒரு வாலிபன் கலாட்டா பண்ணா 7 வருஷம், ஒரு வாலிபன் ஒரு வயசு பொண்ணு கலாட்டா பண்ணா 14 வருஷம், தெரியுமா? என்னமோ ஆயுள் தண்டனை கேள்விப்பட்டேன். என்னது? என்னங்க ஏதோ ஆர்வ கோளாறுல செஞ்சுட்டேன்னு சொன்னா? உன்னோட ஆர்வ கோளாறுனால என் வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கைய பாதிச்சிருக்கா? என்ன கல்யாணம் ஆகாத எனக்கு ஒரு பொண்ணு பறக்கிற மொத்தம் கொடுத்துட்டு வரான்னு தெரிஞ்சா எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டு வா? கேக்குறீங்களா? பேசாம நிக்கிறேன். எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டு வா? ஆமா, நீங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலன்னா பாரத மாதம் ஒண்ணும் அழ போறது இல்ல. என்னது? எனக்கு கோவம் வந்து என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்வீங்க? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்ன சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க? பாருமா, நீ பிளைங் கிஸ் தான் கொடுத்த, நான் நெசமா கிஸ் பண்ணிடுவேன். ஓ, நீங்க குடுக்கற வரைக்கும் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். என்ன பண்ணுவேன்? நீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி நான் கிஸ் பண்ணிடுவேன். இதுக்கே அவுட்டா? இங்கப்பா அடக்கி வாசி. அங்க பாரு, ஏமா நிக்கிறான். தலைவர் பாண்டியன். பாண்டியனா? அவரேதான். தர்மகர்த்தா, பாண்டியனை எனக்கு அறிமுகப்படுத்துங்க. சுவாமிஜி, உங்க தலையில நீங்களே பெட்ரோலை ஊத்திக்காதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இது எரியிற உடம்பு இல்ல. வாங்க ப்ரூவ் பண்ணுங்க, வாங்க. பாண்டி ஒரு நிமிஷம். சுவாமிஜி வடநாட்டுல இருந்து வந்திருக்காரு, பெரிய அம்பாள் பக்தர். நமஸ்கார். இந்த மகானோட கனவுல காளி வந்து நம்ம ஊர் அம்மா வடிவாம்பாள் புகழ உலகமெல்லாம் பரப்ப சொல்லிச்சான். எந்த காளிங்க? அதான் கல்கத்தா காளிங்க. கல்கத்தாவில இருந்து நேரா வந்து சொல்லிச்சா? அதனாலதான் இவர் நம்ம ஊருக்கே வந்திருக்காரு. நான் அம்பாள் பக்தம் பாருங்க, அதனால நம்ம தோட்டத்து பங்களாவை இவர் கொடுத்து அவர் அதுல தங்கி இருக்காரு. இவர் தாங்க நம்ம ஊர் சீஃப். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா அம்பாளுடைய புகழ உலகமெல்லாம் பரப்புவேன். நான் ஒண்ணு சொன்னா சாமி தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க.
அம்பாளுடைய புகழ பரப்புங்க உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னால இந்த நாட்டு குழந்தைகளுடைய படிப்பை பெருக்குங்க, அதான் முக்கியம். 10 கோயில் கட்ட போறேன்னு சொல்றதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்ட போறேன்னு சொல்லுங்க, என் சொத்துல பாதி கொடுக்குறேன். இப்படி எல்லாம் பேசி அம்பாளை பழிக்காதீங்க. ஐயோ, அம்பாளை பழிக்கலீங்க, அம்பாளை காமிச்சு வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நான் கோயிலை மதிக்கிறேன், கடவுளை மதிக்கிறேன், ஆனா அதையெல்லாம் காமிச்சு ஜனங்களை கொள்ளையடிக்காதீங்க. இப்படி எல்லாம் நான் சொல்றதுனால இவன் மாதிரி போறான்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது, பரவாயில்ல. இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு தர்மகர்த்தா இருக்கார், நம்ம கண்மணி ஜாலரா இருக்கான். இவங்களை வச்சு உங்க பஜனை நடத்துங்க, நாம லாயக்கில்ல. வர்றேன் நவராச்சி. ரஞ்சித், இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குட் மார்னிங் சார். வாங்க மிஸ் சங்கர், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், நாம போட்ட பிளான் சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு போஸ்ட்மேன் எல்லாரும் நம்பிட்டாங்க, யாருமே சிஐடின்னு சந்தேகப்படல. வெரி குட். அப்புறம் சார், நாம சந்தேகப்பட்ட மாதிரியே ஊருக்குள்ள வந்திருக்கிற சாமியார் கூட்டம் வேற யாரும் இல்ல, ரஞ்சித்தும் அவன் கேங்கும் தான். அப்படியா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளாரிஃபை ஆகல. திருவிழா போதுதான் சாமிக்கு நகையெல்லாம் போடுவாங்க. இவங்க இப்பவே ஏன் இங்க வந்து கேம்ப் போட்டிருக்காங்க? அப்படின்னா அவனுங்க பெரிய திட்டத்தோட தான் வந்திருப்பானுங்க. அதனால அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். இந்த சின்ன சாமிகள் எல்லாம் மடப்பள்ளிக்கு அழைச்சுக்கிட்டு போய் பிரசாதத்தை கூட பெரிய சாமிக்கு அம்பாளை பத்தின விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போ, கூட்டிக்கிட்டே வாங்கோ வாங்கோ. நில்லுங்க, எங்க போறீங்க? குடிக்கு போட்டானோ? உள்ள போக கூடாது. எந்துக்கோ? சுவாமிஜி ஏகாந்த பூஜை பண்ணிட்டு. ஏமி பூஜா? ఒకే ఒకేసారి పోకూడదనా? నేను పనికి పోయిన ఉండే దేవి దర్శనం చేస్తే వెళ్ళొస్తాను. அப்படியா? நானும் தேவிதா, என்ன தரிசனம் பண்ணிட்டு போங்க. నీ దర్శనం, దేవి దర్శనం చేస్తాను చేస్తాను. నేరం వస్తుంది, చేస్తాను. சுரங்கப்பாதைக்கு எங்க வழி பாஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை கேம்புக்கு வர சொல்லியிருக்காரு. சரி சரி, வாங்க போலாம். என்ன விஷயம்? மாமா, உங்களை அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. சாமி, நீங்க கார்ல இருங்க. கொஞ்சம் இருங்க. என்னது? ஆமா, இவரை எங்கேயும் பார்த்த மாதிரி அது இருக்கு. தூண்ல இருப்பார், திரும்பிலும் இருப்பார் இல்லையா? சாரிங்க, நான் நினைச்ச சமயம் நீங்க இல்ல. மணி, சாமியார்னாலே தாடி காவி, ஒரு கையில கட்ட, ருத்ராட்ச கொட்டை. நீங்க ஏறுங்க சாமி, கெட்டின் ஏறுங்க ஏறுங்க. கூட்டிட்டு போ. வண்டி ஏறாடே. ஏடா, முக்கியமான சாமியாரு, அவரை போய் கெட்ட மரமையில பாக்குறீங்க. மாமா, பொம்பளை கேஸ்ல மாத்தின சாமியார் போட்டோ இன்னைக்கு காலையில பேப்பர்ல பார்த்தேன். அவரா இருக்குமா இவர்னு சந்தேகப்பட்டேன். பிரிண்ட் சரியா இருந்திருக்காது. மாமா, எந்த சாமியாரும் எப்பவும் நம்ப கூடாது. அது அமெரிக்கா சாமியார், இவர் பம்பாய் சாமியார். சுரங்கப்பாதை இங்கதான் ஆரம்பமாகுது. இந்த வழியா போய் இந்த மண்டபத்துக்குள்ள முடியுது. போயும் போயும் இங்கேயா முடியும் அந்த சுரங்கப்பாதை? ஏவா, அது பாண்டியன் தாயார் சமாதி இருக்கிற இடம். அந்த இடம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா திருவிழா அன்னைக்கு அண்டர் கிரவுண்ட்லயே நம்ம காரியத்தை கச்சிதமா முடிச்சிடலாம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. பாண்டியன் தன் தாய் மீது பக்தி உடையவர். நம்ம கும்புற அம்பாளும் ஒரு தாய் தான். அதனால தாய் பேரை சொல்லி அந்த இடத்தை கேட்டா ஜெய் மாகாளி. வணக்கம் சாமி. தர்மகர்த்தா, தாய் மேல இவருக்கு எவ்வளவு பக்தி. தாய் தாங்க அவருக்கு தெய்வமே. பாண்டியா, இந்த நாட்டு மக்களோட சுபீட்சத்துக்காக சுவாமிஜி உன்கிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்கார். என் நாடும் என் நாட்டு மக்களும் சுபிட்சமா இருக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன வேணும்? 10 அடி நிலம் வேணும். இந்த கிராமம் செழிப்பா இருக்கிறதா இருந்தா 10 அடி என்ன 10 ஏக்கரா கொடுக்குறேன். எங்க வேணும்? இங்க வேணும். உங்க அம்மா சமாதி இருக்க இடத்துல. என்னது? பாண்டியா, ஆத்திரப்படாத.
சுவாமிஜி கனவுல அம்பாள் வந்து உங்க அம்மா சமாதி மேல ஒரு மண்டபம் கட்ட சொன்னாங்களாம். சுவாமிஜி கனவுல அம்பாள் வந்து எங்க அம்மா சமாதி மேல மண்டபம். என்ன அம்மா மண்டபமா? காவி ட்ரெஸ்ல இருக்க அந்த ஆளு இல்லாட்டி நடக்கிறத வேற சொல்லி வை. பாண்டியன், நீங்க இடம் கொடுக்கலன்னா இந்த கிராமம் அம்பாளோட சாபத்துக்கு ஆளாகி பசி பஞ்சம் தாண்டவமாடும். அடவா, தனக்கு 10 அடி நிலம் கிடைக்கலங்கிறதுக்காக இந்த ஊர்ல பசி பட்டினி தாண்டவமாட விட்டு அதுக்கு பேரு கடவுள் இல்ல, பிசாசு. அம்பாளை போறீங்க, இது உங்களுக்கு நல்லது இல்ல. இன்னைக்கு நம்மால் வரட்டும், அப்படியே வசன மழையா பொழிஞ்சு ஆளை பிளாட் ஆக்கிறேன். உனது வருகைக்காக வழிமேல் வெளிவைத்து சிவந்த எனது விழிகளுக்கு பதில் சொல்லிவிட்டு செல். உனது வரவை எதிர்நோக்கி நடந்து நடந்து 2 சென்டிமீட்டர் தேய்ந்த எனது ஷூவிற்கு பதில் சொல்லிவிட்டு செல். இல்லையே நினைத்தேன் வந்தாய் 100 வயது. இதை சொல்றதுக்கு தான் அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களா? கவியரசு கம்பன் லாங்குவேஜ்ல வர்ணிக்கணும்னு அதை சொல்லணும் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை பார்த்த உடனே உள்நாக்கு ஒட்டிக்கிறது. உள்நாக்கு மட்டும்தானா? காதலிக்கும் போது இப்படி பேசி எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சாந்தி முடிச்சப்போ நல்லா படுத்து தூங்குவீர். அதுக்கு தான் சொன்னேன் சாக்லேட் ஒர்க் மோர். ரொம்ப கரெக்ட். என்னங்க இப்பதானே சொன்ன சாக்லேட் ஒர்க் மோர். இப்ப அவன் என்ன இது 15,000 ரூபாய் கட்டா 10,000 ரூபாய் கொடுக்குறேன். ஏங்க, உங்க சொந்த நிலத்துல விளைஞ்ச நெல்லா கோயில் நிலத்துல விளைஞ்சது சைடுல விக்கிறீங்க. அதுக்கு இது போதும். கட்டுமா? வண்டி கட்டணும். என்னங்க உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? இத பார், கோயில் சொத்தை கொள்ளையடிச்சிட்டு போறானுங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிற அவனுங்க எப்படி எல்லையை தாண்டானுங்கன்னு பாத்துறேன். வண்டிய ஊருக்குள்ள திருப்படா. திருப்பலன்னா திருப்பலனாவா? உட்காருங்க. பரவாயில்ல. யாருவே? பக்கத்து ஊர் அரிசி மண்டிக்காரன் நம்ம ஊர் கோயில் நிலத்துல விளையிற நெல்ல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பாதி வரைக்கும் வாங்கிட்டு போறேன். கோயில் நெல்ல யாரு இவனுக்கு வித்தது? எல்லாம் வேலையே பயணம் மேஞ்சிருத்துங்க ஐயா. யாரு? நம்ம கோயில் தர்மகர்த்தாவோட மாப்பிளங்க. அப்ப தர்மகர்த்தா மாப்பிளைக்கு பெஞ்சு போடலாங்களா? வேண்டாம், இவனுக்கு தண்டனையே வேற. இத பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஊர்வலத்துக்கு முன்னாடி போய் சவுண்டா கத்தணும்.
ஓகே, இந்த 10 ரூபா கொடு. ஐயா, நீங்களா? எங்க இந்த மாதிரி மாப்பிள்ள உங்க பொண்ணுக்கு தேவைதானா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை டைவர்ஸ் பண்ண சொல்லுங்க. நானே ஒரு நல்ல மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணி தரேன். அடையாப்பா, நீ வேற வயிற்றத்துல கொட்டிக்கிட்டு. உங்களை மாதிரி ஆட்கள் இப்படி கேவலப்படுத்தினாதான் வேலையே பயிரமையாது. அஞ்சப்பா, என் நிலைமைய பாத்தியா? இத கேள்விப்பட்டதான ஓடியாரு. அன்னைக்கு என்னடான்னா அவமானப்படுத்தணுன்றதுக்காக என் தம்பிய பெஞ்ச் மேல ஏத்தினாரு. இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக உங்க மாப்பிளைய வண்டி மேல ஏத்திட்டாரு. இத அடக்கல, அப்புறம் நம்ம மானத்தோட இந்த ஊர்ல நடமாட முடியாது. பாண்டியனை எப்படி அடக்கிறது? நீங்க இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு உப தலைவர் தானே? ஆமா. பாண்டியன் கற்பழிச்சிட்டாருன்னு ஒரு பொண்ணு வந்து பஞ்சாயத்துல சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அவ்வளவு தைரியமா இந்த ஊர் பஞ்சாயத்துல எவையா வந்து சொல்லுவா? நான் செட்டப் பண்ணி இருக்கிற பொண்ணு பஞ்சாயத்துல மட்டுமில்ல, பார்லிமெண்ட்லயே வந்து சொல்லுவா. அவ யாரவ? நம்ம ஸ்வீட்டி. சாட்சிங்களோட நிரூபிக்க வேண்டிய வேலை என்னது? நீ மாத்திரம் இந்த காரியத்தை செஞ்சிட்ட, பாண்டியனை பதவியை விட்டு இறக்கி இந்த ஊரை விட்டே ஓட வச்சிருவேன். நீங்க தைரியமா இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். தம்பி, கையில மாலையோட நம்ம இப்ப எதுக்கு போயிட்டு இருக்கிறோம்? தலைவரை பாராட்ட. தலைவரை காக்கா பிடிக்கிறதுக்கு. யோ நாயுடு, நான் ஏன் தலைவரை காக்கா பிடிக்கணும்? அவரை பிடிச்சாத்தானே அவர் தங்கச்சி செய்ய பிடிக்க முடியும். நாயுடு, இதெல்லாம் అన్ని నాకు తెలుసు. ஆனா ஒக்கடி வீரு அவரை பிடிக்கிறதுக்கு முந்தி இன்னொருத்தர் அவரை பிடிக்க கூடாது. எனக்கு போட்டியா தலைவரை பிடிக்க இன்னொரு ஆளா? யாரு அது? சரி மகன் ரங்க வட்டனா அக்கட சூடு சூடு. அழுக சரியா இருக்கா? நீங்க இதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பு. அப்படித்தானே? கணக்கு யாருது? அதான எனக்கும் தெரியல. నాకు తెలుసు. உங்களுக்கு தெரியுமா? இது பெத்த கேசு. தலைவர் அது கையில சிக்கிச்சு, నీకు அவர் தங்கச்சி சிக்கலேது. சிக்காதா? ஐயோ கணக்கு, வழக்கமா வில்லன் தான் வருவாங்க. நம்ம விஷயத்துல வில்லி வருது. ఈ విల్లి కొట్టేదానికి నాను ఒక కళ్ళి సెటప్ చేస్తాను. ఎవరు? చూడు చూడు ఇప్పుడు వస్తాను. பார்த்து வரக்கூடாது. ஐயோ, யார் நீ? பட்டணத்து பொண்ணு, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். என்னடா வம்பா போச்சு? முள்ள எழுந்திரு. அழுவாத, ஆக்கிறவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. இப்ப உனக்கு என்ன ஆச்சு? இடுப்புக்கு கீழே சுளுக்கிக்குச்சு. கணக்கு, கட்ட பிரம்மச்சாரிய கெடுத்துவா போல இருக்கு. ఎవరిది కొట్ట బ్రహ్మచారి? நாயுடு, கட்ட பிரம்மச்சாரி. ఎవరు? தலைவர். அந்த பெரிய கேஸ் அவரை கெடுத்துவா போல இருக்கு. దానికి నాయుడు విట్టు పెట్టలేదు. అక్కడ చూడు. கொஞ்சம் புளிஞ்சு குடியா. அடிய சக்காலத்தி சீம சிரிக்கி. என்ன தைரியம் இருந்தா முந்தானியே மாமன் கையில கொடுப்பேன். என்ன இப்படி அசிங்கமா பேசுறேன்? என் வாயில் நல்லா வருது. இவ குலுக்கிட்டு வந்ததும் தலைவர் மயங்கி நின்னுட்டாரு. ஐயோ, என்ன தலைவரே இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுவும் பேசுவேன், இன்னமும் பேசுவேன். அடி என் கிழட்டு. இந்த ஒற்ற வேலை எல்லாம் உன் பட்டணத்துல வச்சுக்க. என் மாமன் கிட்ட வச்சுக்கிட்ட எல்லாம் ஒட்ட நறுக்கி போடுவேன். என்னடி செய்வ? వద్దండి వద్దండి, దీంట్లో వీరు తలయిడ వద్దు. ஒட்ட கழுதிங்க கண்ணாபுரான்னு பேசிக்கிதுங்க. அட கோவிந்த, ஆடவாళ్ళు சமாச்சாரம். ஆமாங்க, அதுல ஆம்பளைங்க நுழைய கூடாது. அதுவும் நீங்க பெரியவங்க நுழையவே கூடாது. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். రండి తమ్ముడు. ఏమి అన్నయ్య? నీవు చూసుకో, బాగా చూసుకో. రండి రండి రండి. எங்க இது என்னங்க அநியாயம்? நீங்க எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வந்தவன் முந்தான வரைக்கும் போயிட்டா. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த தட்டோணி முண்டை இழுத்து போட்டு 4 சாத்து சாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கம்மா இவ்வளவு நேரமும் வாயில தானே பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்களே. ரோசா வராதுன்னு நினைக்கிறீங்களா? வருங்களா? ஏய், என்னடி ரொம்ப திமிரா பேசுற? இடுப்ப ஒடிச்சிருவேன் சக்காலத்தி. ஐயோ, என்னங்க வீரபாண்டி பரம்பரையில பிறந்து சும்மா இருக்கீங்களே. என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? வந்து விளையாடுங்க. பந்து ஆடிடுறேன். இன்னைக்கு நீயும்
பட்டிக்காடு பட்டிக்காடு கிழிச்சந்தி பட்டணம் போய் தலைய காட்டு கொடல உரிவிடுவேன். கணக்கு தலைவருக்கு போட வந்த மாலைய பேசாம இவங்க வீரத்தை மெச்சி இவங்களுக்கே போட்டலாமா? போட்ட வேண்டியதாங்க. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு நீங்க ஒண்ணு பாண்டியனை தீர்த்து கட்டினாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நஞ்சப்பா, நம்ம காரியம் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். என்னத்த பொறுமையா இருக்கிறது? பாண்டியனை தீர்த்து கட்டி ஆகணும். அவ்வளவுதானே. டோன்ட் வரி நஞ்சப்பா. பாண்டியனை உயிரோட விட்டுட்டு அவன் சுயநனவு மட்டும் எடுத்துற வேண்டியது. அந்த ஆளை மட்டும் அப்படி செஞ்சிட்டீங்க, அவர் தங்கச்சை யாரோ கெடுத்துட்டாங்க, அதனாலதான் தலைவருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு ஊர் பூரா நானே டமர் அடிச்சிட மாட்டேன். செல்ல குட்டி போ, சீக்கிரமா போய் என் வெள்ள கட்டிய தள்ளிக்கிட்டு வா. எங்க வந்த? என்ன அழைச்சிட்டு வர சொன்னாரா? சரி நீ போ, நான் வரேன். போயே. மீனா, என்னங்க நீங்க இங்க? எதிரில வர்றது யாருன்னு கூட தெரியல அம்மாவுக்கு. இல்ல, நான் அப்படி வந்துட்டு இருந்தேன், உங்களை கவனிக்க தெரியல. இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க காதலுக்கு கண் இல்லைன்னு. காதலா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. காதலிக்கிறவங்க வளரக்கூடாது, தைரியமா இருக்கணும். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லாமே தெரியும். என் கண்ணாக்கா, பிளீஸ் அண்ணங்கிட்ட சொல்லிடாதீங்கக்கா. சரி அப்பா, நேர்மையா காதலிக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் எப்போ உண்டு. என் கண்ணாக்கா திருடி. நான் போறேன், நான் போறேன். பாண்டியனுக்கு நியூஸ் போயிடும். என்னங்க, மீனாவை யாரோ 2 பேர் ஜீப்ல கடத்திட்டு போறாங்க. எந்த பக்கம் போறாங்க? சோழ பக்கம். எங்க மாமாவை பாத்தீங்களா? இந்தி பக்கம் போய்க்கணும்னாரோ. வீட்டுக்கா? ஏன் விஷயம்? எங்க மீனாவை யாரோ 2 பேர் ஜீப்ல கடத்திட்டு போறாங்க. ஐயோ! தலைவர் பாண்டியனோட தங்கச்சியை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. உடனடியா வயர்லெஸ்ல தகவல் கொடுத்து செக் போஸ்ட்ல எல்லா வண்டிகளும் செக் பண்ண. இது பாருங்க, நம்ம மீனாவை யாரோ 2 பேர் ஜீப்ல கடத்திட்டு போறாங்க. தூக்கிட்டு போயிடும். யார் எவ்வளவு
கையை விடுறா. விடமாட்டேன், விடமாட்டேன். மீனா, உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்ல அண்ணா அவன் கையை வெட்டிட்டாரு. அப்படியா? ஆமா. அவங்க யாரு? அன்னைக்கு கோயில்ல கொள்ளடிக்க வந்தாங்களே அதே கூட்டம். ஆமா, அவங்க ஒண்ணு கடத்தணும். ஆமா, அண்ணங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. என்ன சொல்றீங்க? என் தங்கச்சியை கடத்திக்கிட்டு போறானுங்க. உங்க தங்கச்சியா? யார் அவன்? ஏற்கனவே நம்ம ஊர் கோயில்ல கொள்ளையடிக்க நினைச்சவனே அந்த பயல் ஒண்ணு எல்லாரும் சொன்னாங்க. அந்த கூட்டம் உங்க தங்கச்சியா கடத்திட்டு போனோம்? என் தங்கச்சியை கடத்திட்டு போய் என்ன பணிய வைக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. இந்த பணம் காட்டு நிறைய அந்த சரசரப்புக்கள் அஞ்சாதுன்னு அவனுக்கு தெரியாது. என் தங்கச்சியை தொட்ட கையை விடுறான்னு சொன்னேன். மரியாதையா கேட்டேன், விடல. ஒரே வெட்டு கையை கொண்டாந்துட்டேன். நான் செஞ்சது குத்தோன்னு எனக்கு தெரியும். சட்டப்படி எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க. இந்த கருவா நீங்க எப்ப கூப்பிட்டு அப்புறம் வரேன். இன்ஸ்பெக்டர், இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அந்த பொண்ணை கடத்திட்டு போனது ரஞ்சித்தோட கும்பலாத்தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த கைய உடனே ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்புங்க. ரேகையை வச்சு நிச்சயமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். எஸ் சார். உங்க கையை வெட்டின பாண்டியனை எப்படி உயிரோட விட்டீங்க? பாண்டிய மட்டும் எனக்கு எதிரியா இருந்திருந்தான்னா அங்கேயே வெட்டி புதைச்சிருப்பேன். ஆனா இன்னொரு எதிரிய கூடவே வச்சிருக்கனே. யார் அது? நீதான். நானா? பாண்டியன் தங்கச்சியை கடத்த போற விஷயம் நீ சொல்லாம உன் மாப்பிளைக்கு எப்படி மேன் தெரிஞ்சது? ஏன் மாப்பிள்ளைக்கா? அது வந்து Shut up. எண்ணி 10 நாளைக்குள்ள நெஞ்சப்பா, பாண்டியன் சொத்து என் கைக்கு வந்தே ஆகணும். என்ன பாம்பேக்கார் இப்படி கோச்சிக்கிட்டு போறாரு? நஞ்சப்பா, இதுவரைக்கும் அவன் நம்மளை வச்சுதான் காரியத்துல இறங்கினான். இப்ப நம்ம பேர்லயே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நாமளும் ஆழம் தெரியாம காலை விட்டுட்டோம். இப்ப போய் பின்வாங்கணும்னா நம்ம தலையே போயிடும். ஜாக்கிரதை சொல்லிட்டேன். யாரோ எதிரின்னு நினைச்சேன். கடைசியில என் மாப்பிள்ளையில எனக்கு எதிரி ஆயிட்டான். ஆமா, பாண்டியன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு ஓ மாப்பிள்ளை எதுக்கு வந்தான்? அதானே கச்சேரி ஆரம்பி. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஆம்பளைங்களா எதுக்கு வேட்டி கட்டுறாங்க? மானம் மரியாதை போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஒருவேளை மான மரியாதை போயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? வேட்டி அவுத்துட்டு அண்ணே, அத கழுத்துல கட்டிக்கிட்டு. அண்ணே எனக்கு இன்னொரு சந்தேகம். ஏன்னா கற்பு ஆம்பளைங்களுக்கு முக்கியமா பொம்பளைங்களுக்கு முக்கியமா? நம்ம ஊர்ல நடக்கிற ஆட்சியில கற்பு ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் முக்கியம், பொம்பளைங்களுக்கு முக்கியம் இல்ல. அதனால தான் நம்ம வீட்டு சேவல அடிக்கடி கோழி ஒண்ணு சுத்தி சுத்தி வருதோ. யாரு வீட்டு கோழி? ஊருக்கெல்லாங்கிற நம்ம தலைவர் வீட்டு கோழி. என்னடா பேசுறீங்க? என் தம்பி ஏதோ தெரியாதனமா டீச்சர் கிட்ட தப்பு பண்ணிட்டான்னு பெஞ்ச் மேல ஏற்றி நிக்க வச்சு அட்டையை தொங்க விட்டு தண்டனை கொடுத்தீங்களே. இப்ப என் மாப்பிள கைய புடிச்சுக்கிட்டு உங்க தங்கச்சி திருத்துருவா லோலோன்னு அலையுற. அது எந்த பெஞ்ச் மேல ஏத்தி தண்டனை கொடுப்பீங்க? யார பத்தி பேசுங்கிறத யோசனை பண்ணி பேச மாட்டவா. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறேன், இங்க நடக்கிறதே வேற. தலைவர, உண்மையை சொன்னா ஏன் கோச்சுக்கிறீங்க? போறேன், விசாரிக்கிறேன். நீ சொன்னது பொய்யா இருந்தது, உயிரோட வச்சு உன்னை கொளுத்தி போடுறேன். அப்ப நானும் சொல்றது உண்மையா இருந்தா அவரே அவரையே கொளுத்திக்குவாரு. மீனா, மீனா, என்னங்க அந்த பாவி நஞ்சப்பன் நீயும் மணிமாறனும் பழகிற விஷயத்தை உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டான். உங்க அண்ணன் கோவமா வந்துட்டு இருக்காரு. அவர் கண்ணுல மாட்டிக்காத, நான் வர்றேன். பண்ணையார் மகன் உனக்கு தெரியுமா? பண்ணக்கார மகன் உனக்கு தெரியுமா? வந்து கேட்டதுக்கு பதில் சொல். அவனுக்கு உனக்கு பழக்கம் உண்டா? உண்டு. அந்த காரியத்தை செஞ்சிருப்ப. அப்படி என்னன்னு நான் தப்பு பண்ணிட்டேன்? என்னைய கேள்வி கேட்கிறியா நீ? இந்த வீட்டு கன்னி பொண்ணுங்க பெரியவங்களுக்கு தெரியாம ஒரு வளையல கூட தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா நீ கையில போட்டுக்கிற வளையல் வேற, கையை பிடிக்கிறவன் வேற. உன்னை செல்ல கொடுத்து பட்டத்தை படிக்க வச்ச பாரு. அந்த திமிர்ல அப்படி பேசுற. இனிமே இந்த வீட்டு வாசம் அப்படி தாண்ட கூடாது. அண்ணே, முதல்ல எவனாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அண்ணே, வாசப்படிய தாண்டாதன்னு சொல்லுங்க, கேக்குறேன். அவரை பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க, பார்க்காம இருக்க.
அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுங்க, சம்மதிக்கிறேன். ஆனா இன்னொருத்தனுக்கு கழுத்து நீட்டுன்னு சொல்லாதீங்க அண்ணன். ஏன்னா மத்த பொண்ணுங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் பாண்டியன் தங்கச்சி. அண்ணனுக்கு அண்ணனா, அப்பனுக்கு அப்புறம் அவளை என்கிட்ட நையாண்டி பேசுறியா நீ? ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, அந்த பண்ணையார் பெயரை சொல்லணும். அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சா மட்டும் நான் பேசிக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் இங்கதான் இருக்கேன். அமைதியா கேக்குறேன், மீனா என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம்? உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மணி, சரியான காரணத்தை சொல்லலனா என்ன செய்வே? அவ கழுத்துல திருட்டு தாலி கட்டுவியா? திருட்டு தாலியா? உங்க கண்ணு முன்னாடியே உங்க தங்கச்சிக்கு தாலி கட்ட போறேன். என்ன? உங்க ஆசீர்வாதத்தோட. ஏற்கனவே ஒரு பொண்ணை கன்னி பொண்ணா இருக்க வச்சுட்டேன், இப்ப இன்னொரு பொண்ணையும் கன்னி பொண்ணா இருக்க வைக்க போறியாப்பா? என்னங்க கோவப்படாம சொல்லுங்க, எதுக்காக மீனாவை இவர் கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம்னு சொல்றீங்க? மணிமாறனை தவிர வேற யாருக்கு? என்னடி அண்ணன், அவன் கூட தான் வாழ போறேன், நீ என்ன தடுக்காதேன்னு சொல்றியா? போ, தாராளமா போ. போறதுக்கு முன்னால உங்க அண்ணனுக்கு ஒரு சமாதி கட்டிட்டு போ. ஏன் அண்ணன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி நான் சொல்றபடி கேளு. மீனா, நம்ம சந்தோஷத்துக்காக அவருக்கு சமாதி கட்ட வேண்டாம். நம்ம ஆசைக்கு நாமே சமாதி கட்டிக்குவோம். மணி, அம்மா, நான் சம்பந்தம் பேச வந்திருக்கேன். பேச வேண்டியவர் வரலையே, பெத்தவ வந்திருக்கேனே. தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது தாயார் அந்த உரிமை எடுத்துக்கிறாங்களா? தெரியும், தெரிஞ்சும் அவருக்கு விருப்பமில்லாத குடும்பத்துல இன்னைக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த பொண்ணை விட்டா எங்க குடும்பத்துக்கு வேற மருமகளே கிடைக்க மாட்டாங்கிற பயத்திலையா? இல்ல என் மகன் தற்கொலை பண்ணிக்குவானோங்கிற பயத்திலையா? அதுவும் இல்ல. இவங்க 2 பேரும் விரும்புறாங்கன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப இவங்களை பிரிச்சா எந்த தப்பும் செய்யாத இந்த பொண்ணை பத்தி இந்த ஊர் தப்பா பேசுமேங்கிற பயந்தா. ஊரு எதை பத்தி வேணும்னாலும் பேசலாம், ஆனா ஒரு பொண்ணோட கற்பை பத்தி மட்டும் தப்பா பேசக்கூடாது, பேசவும் விடக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் நான் என் புருஷனையே எதிர்த்து வந்து நிக்கிறேன். நான் இவ்வளவு சொல்லியும் என் புருஷன் வந்து கேட்டாதான் உங்க கௌரவம் நிலைக்கும்னு நீங்க நினைச்சா அது வரட்டு கௌரவம். மணி, போலாம் வாப்பா. நிலுங்கம்மா, என் குடும்பத்தையே தன்னுடைய ஜென்ம பகையா நினைக்கிறார் உங்க வீட்டுக்காரர். ஆனா நீங்க இந்த குடும்ப பெண்ணுடைய வாழ்க்கை பாழாக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்காக உங்க வீட்டுக்காரையே விரோதம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. இந்த ஒரு காலத்துக்காகவாவது என் தங்கையை உங்களுக்கு மருமகள் ஆக்கிய தீருவேன். குடமா வாங்கிக்கிறேன், அவனை குடும்ப வாங்கிக்கிறேன். நில்லு. என்னங்க வந்து இந்த வீட்டு மருமகளை நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல போறேன், அதானே? இங்க பாரு, ஒரு பொண்ணு தனியா நின்னு ஒரு காரியத்தை சாதிச்சாளானா ஒண்ணு அவ வாழா வெட்டியா இருக்கணும், இல்ல விதவியா இருக்கணும். அப்பா, உனக்கு தெரியுமாடா, இழவு வீட்டுக்கு போறதா இருந்தா கூட ஒரு சுமங்கலி புருஷன் இல்லாம போக கூடாது. வெள்ளிக்கிழமை அதுவுமா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசலடி, நீ செஞ்சிருக்கிற காரியம் என்ன பேச வைக்குது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன தள்ளி வச்சுட்டு நீ சம்பந்தம் பேசி முடிச்சிருப்ப. இத பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. இந்த வீட்டுல இனிமே நீ தாலி கட்ட விதவை. அப்பா, எனக்கு வேண்டாமா, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ஏப்பா, என்னுடைய நிலைமையை பார்த்து வேணாங்கிறியா? நான் வாழ்ந்துட்டோடா, வாழ வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்க கூடாது. தைரியமா அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி. போப்பா, போ ராஜா, போ. எந்த புருஷனும் பொண்டாட்டியை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தை எங்க அம்மாவை பார்த்து சொல்லிட்டீங்க. அதனால எங்க அம்மா உங்களை புருஷன் இல்லைன்னு சொல்ல போறதில்ல, நானும் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல போறதில்ல. அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம்.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாருங்க, இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது. மீனாவை மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அப்புறம் மச்சான் இங்க ஒன்னா சேர்ந்து நம்மள மேல அனுப்பிச்சிருவாங்க. அமைதியா இருந்தா எப்படி? அடையாளம் தெரியாத 4 பேரை அனுப்பிச்சு வைங்க. பாண்டிய மகாராஜா பக்கத்தூருக்கு போயிருக்காரு, தாலி வாங்கிட்டு வர. திரும்பி வரும்போது அவரை க்ளோஸ் பண்ணிடுவோம். மதுரை மீனாட்சி அம்மன் தயவுல உங்க தங்கச்சி தீர்காயுசா 100 வருஷம் வாழ. சந்தோஷமுங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நான் வரட்டுங்களா? ரொம்ப நன்றியா. இருக்குங்க. நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போ. சரி போ. டேய் மண்டையா, இந்த பக்கம் போடா. இன்ஸ்பெக்டர் ஐயா, பெரிய பண்ணையோட ஆளுங்க தலைவர் பாண்டியனை ஐயனார் கோயில் கிட்ட வழிமறிச்சு நல்லா அடிச்சுட்டாங்க. உடனே புறப்படுங்க. ஐயா, அவனுங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. தலைவரை கல்யாண மண்டபத்துக்கு அனுப்பியிருக்கேன். நீங்க முதல்ல பெரிய பணியை தடுத்து நிறுத்துங்க. அவர் துப்பாக்கியோட போறாரு. மாமா மாமா நெல்லுங்க. என்ன? இந்த கல்யாணத்தை மட்டும் நீங்க நிறுத்தல, நம்ம மான மரியாதையெல்லாம் கட்ட வண்டி ஏறிடும். வெறுங்கையோட போவாதீங்க, துப்பாக்கியோட போங்க. தைரியமா சுடுங்க. ஐயா, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு. என்னையா? இந்தாங்க மாங்கல்யம். என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, வண்டி கொடசாஞ்சிருச்சு. தலைவர் அப்பட்டமா போய் சொல்றார். மாமா, மாப்பிள, உங்க அப்பா என் மாமன் தலைவர் ஆள் வச்சு அடிச்சிருக்காரு. எங்க அப்பாவா? என்ன சொல்றீங்க? மாங்கல்யம் வாங்கிட்டு வர போன தலைவரை மடக்கி அடிச்சுட்டா முகூர்த்த நேரமும் தவறிடும், கல்யாணமும் நின்றுடும் தான். இப்படிப்பட்ட காரியத்தை எங்க அப்பா நிச்சயமா செய்ய மாட்டாரு. தாய் மாமா என் மேல நம்பிக்கை இல்லையா? மாப்பிள, தலைவரை உங்க அப்பா ஆள் வச்சு அடிச்சாருன்னு போலீஸ்ல தள்ளிட்டு போயிட்டாங்க. என்ன? நில்லுங்க. என்ன அவசரப்படு? முதல்ல என் தங்க கருத்துல தாலி கட்டுங்க, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பாத்துக்கிறேன். என் மேல இருக்கிற ஆத்திரத்துல எங்க அப்பா என்ன அடிச்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா உங்களை ஆள் வச்சு அடிச்சது எந்த வகையில நியாயம்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? தெரிஞ்சுக்க வேண்டாம். நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது பரம்பரையா நடந்துகிட்டு வர்றது. சீக்கிரமா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. முதல்ல என் தங்கச்சி கருத்துல தாலி கட்டு. சொன்னதை கேளுங்க. போங்க. பெரிய பண்ணைய விடுதலை பண்றதுக்காக பாண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கானா? 2 பயல்களும் ஒண்ணு சேர்ந்துட்டா. ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஒன்னா சேரட்டுமே. பாண்டிய பெரிய பண்ணைய விடுதலை பண்ணி கொண்டாடுறாரு. வர வழியில பழைய பகையெல்லாம் மனசுல வச்சு பாண்டியன் பெரிய பண்ணைய தீர்த்து கட்டுறாரு. என்னப்பா சொல்ற நீ? பாண்டியன் கையால பெரிய பண்ண சாவறாரா இல்லையான்னு பாருங்களேன். வாங்க, உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன். பாண்டியா, ஒரு சந்தேகம். நான் தான் உன்னை ஆள வச்சு அடிச்சேன்னு மத்தவங்க சொன்னாலும் அதை நம்பாம என்ன அழைச்சுக்கிட்டு போறியே, அது ஏன்? பின்னால இருந்து தாக்குற பழக்கம் பெரிய பண்ணையாருக்கு கிடையாது. அழ வச்சு அடிக்கிற அளவுக்கு அவ்வளவு தூரம் கீழே இறங்கி வரமாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாண்டியா, உன் தங்கச்சி என் மருமகளா வரக்கூடாதுன்னு நான் பிடிவாதமா இருந்தோம். அத மனசுல வச்சுக்காம கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பழிவாங்காம இருக்கிறியே, நீதான்ப்பா மனுஷன். வா, உன் வீட்டுக்கு போலாம். என் வீட்டுக்கா? ஆமா, என் மருமகளை உடனே நான் ஆசீர்வாதம் பண்ணணும். வா. அடிடே, பழம் பழம் கீழே விழுந்தாடி. பழம் பழம். ஏய், யாரு? 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 விடா, டேய். விடுடா. விடு. டேய், யாரா? உனக்கு விடு. விடா, இல்லடா. விடு. டேய், விடு. விடு. யாரா?
பெரிய பண்ண பெரிய பண்ணையார பாண்டியன் கொலை பண்ணிட்டாரு. என்னது கொலை பண்ணிட்டாரா? ஆமாங்க, அவர் ஊர் ஜனங்க புடிச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரமா வாங்க. போறேன் போய். எஸ் சார். எல்லா கான்ஸ்டபிளையும் கூட்டிட்டாங்க போ. நான் பின்னாடியே வரேன். சரி சார். வாங்க வாங்க. சார், பெரிய பண்ணி பாண்டி கொலை பண்ணிட்டாரா? நோ. பாண்டியன் நிச்சயமா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டார். இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எப்ப பெரிய பண்ணிய கொலை பண்ணிட்டாங்களோ அடுத்தது அவங்க பாண்டியனை தான் எய்ம் பண்ணுவாங்க. முதல்ல பாண்டியனை அரெஸ்ட் பண்ணி நம்ம கஸ்டடி கொண்டு வாங்க. இந்த இடம் தான் அவருக்கு சேஃப். என்னங்க அண்ணனை இன்னும் காணுமே? அதான் எனக்கும் தெரியல. எதுக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பார்த்துட்டு மாப்பிள, என்ன மாமா? சொல்லுங்க மாமா. அதை வாயால எப்படி மாப்பிள சொல்லுவே? சொல்லு மாமா. பாண்டியன் பழைய பகைய மனசுல வச்சு உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான். என்ன மாமா சொல்றீங்க? உங்க அப்பா பாடிய பஞ்சாயத்து மேடை மேல வச்சிருக்காங்க. போ. பாத்தீங்களா அந்த அக்கிரமத்தை? அப்பா, என் வார்த்தையை மீறி நடந்தா உன் முகத்திலையும் முடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப அதே மாதிரி செஞ்சுட்டீங்களே அப்பா. என்னங்க கையடி படாத. என்னங்க எங்க குடும்ப பக்கைய மனசுல வச்சுக்கிட்டு உங்க அண்ணன் என் கூட உறவாடி இருக்காரு. நிச்சயமா இல்ல. இல்லனா எங்க அப்பா ஏன் கொலை செய்யணும்? என்னங்க அவர் கொலை செஞ்சிருக்க மாட்டாரு. உனக்காக எங்க அப்பாவை எதிர்த்து நின்னேன். உன் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக தான் புருஷனையே எதிர்த்து நின்னாங்க எங்க அம்மா. அந்த அம்மாவோட தாலி அறுத்துட்டாரு உங்க அண்ணன். அறுத்துருவேன் பயந்துட்டியா? உங்க அண்ணனை மாதிரி நானும் நடந்துகிட்டா அப்புறம் அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? பாடி. நஞ்சப்பா, உன் மாமனை நீயே கொன்னு பாண்டிய மேல பழிய போட்டு அவனை ஜெயிலுக்குள்ள அனுப்பிச்சியே, நீ பெரிய தியாகி. இந்த பாம்பேக்காரன் என் மேல சந்தேகப்பட்டான். நான் உண்மையானவன்றதை நிரூபிக்கிறதுக்காக இந்த காரியத்தை பண்ணேன். இந்த கோவில் மேல சத்தியம். நம்ம அடுத்த பிளான் என்ன தெரியுமா? மாப்பிளைய யூஸ் பண்ணி பாண்டிய ஆத்தாவோட சமாதி இல்ல, அது ஒரே மடக்கு. என் கண்ணில இருந்து கண்ணீர் வந்தா அது என் தங்கச்சிக்காக தான் இருக்கும். எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நினைச்சவன புருஷன் அடைஞ்சும் என் தங்கச்சியார குடும்பம் நடத்த முடியாம போச்சு பாரு. அத நினைச்சாதான் எனக்கு உயிரே போயிடும் போல இருக்கு. தர்மத்துக்காக வாழ்ற நீங்க மனசு தளர விடக்கூடாது. பாண்டியனா மனசு தளர்றதா இல்ல, இப்ப நினைச்சாலும் இதெல்லாம் தூள் தூளாக்கிட்டு வெளியே வந்துருவேன். ஆனா சட்டம் ஒண்ணு இருக்கு பாரு, அதுக்கு தலைவடங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க யாரா இருப்பாங்க நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக திட்டம் போட்டு வெளியூர்காரங்களும் உள்ளூர்காரங்களும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க போல இருக்கு. நான் வெளியில இருந்து அவங்க காரியத்தை இறந்துதான் இருக்கும்னு நினைச்சு அந்த கொலைப்பழி என் தலைமையில சுமத்தி என்ன உள்ள தள்ளிட்டாங்க. இருந்தாலும் அவங்கள நான் விட்டுருவேன்னு நினைக்கிறேன். விட மாட்டேன். எதுக்கும் தங்கச்சி ஜாக்கிரதையா பாத்துக்க. நீ ஜாக்கிரதையா இருமா. இந்த கைக்கு கரண்டியும் பிடிக்க தெரியும், தேவையான கத்தியும் பிடிக்க தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணன் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, தைரியமா இருக்காரு. நீ அவரை பார்க்க வரமாட்டேன்னு சொன்னது ரொம்ப தப்பு. மழையே இடிஞ்சு விழுந்தாலும் மனம் தளராத என் அண்ணன் நான் வாழா வெட்டியா இருக்கிறத பார்த்தா
அவர் தாங்கிக்க மாட்டான்னு தான் நான் வரல. மரியாதையா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா சொல்றேங்க, பெரிய பண்ணைய தலைவர் பாண்டியன் தாங்க கொலை பண்ணாரு. இன்ஸ்பெக்டர், இவன் இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிங்க. நான் உண்மையாக சொன்னேன். உண்மையாக சொன்னேன். இன்ஸ்பெக்டர், அவனை இங்க எடுத்துட்டு வாங்க. இப்போ அது உண்மையை சொல்றியா? உண்மையை சொன்னா என் குடும்பத்தை அழிச்சிருவாங்க. பயப்படாத, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும். தைரியமா சொல்லு. ஐயா சொல்லுப்பா. பெரிய பண்ணைய கொலை பண்ணது அவங்க மச்சான் நஞ்சப்பன் தான். மாப்பிள, உங்க அப்பா சமாதிக்கு பால் மட்டும் ஊத்தினா போதாது, அந்த பாண்டியனுடைய ரத்தத்தை ஊத்தணும். அப்பதான் உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். பாண்டியன் வெளியே வரணும்னா அவங்க அம்மா சமாதிய மாப்பிள, நம்ம பரம விரோதி பாண்டியன் ஜெயில இருந்து தப்பிச்சாச்சு. இப்பதான் மூளைக்கு வேலை கொடுக்கணும். தயாராவுங்க. அப்படியா? போலீஸ்ல பாண்டியன் சிக்கிறதுக்குள்ள கதையை நான் முடிச்சிடுறேன். மாப்பிள, உங்களுக்கு ஏன் இந்த வீண் சிரமம்? மாமன் நான் எதுக்கு இருக்கேன்? என்ன விடுங்க, ஒரே வெட்டா வெட்டிடுறேன். மாமா, அப்பாவை கொலை பண்ண அந்த ஆளை நான் தான் பழிக்கு பழி வாங்கணும். என்ன கேளப்பா. அம்மா, அப்பாவை கொன்னவனை நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். வேண்டாம் மணி. விடுமா? மணி, மணி, நான் சொல்றது கேளப்பா. மணி, வேண்டாம் மணி, வேண்டாம் மணி. மீனா, என்னத்த? உங்க அண்ணன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டாராமா. மணி அவரை கொல்லாம விடுவாட்டேன்னு துப்பாக்கி விட போறாமா. ஐயா, நானேதான் என் தாயோட சமாதிக்கு வெடி வச்ச ஒண்ணு வெட்டி புதைக்காம விட மாட்டேன். எங்க அப்பாவுக்கு சமாதி கட்டினவங்கள நானும் சும்மா விட மாட்டேன். எனக்கே மோதி பாக்குறேன். மீனா, நீங்க அவரை சுடுறதுக்கு விட மாட்டேன். மீனா நகரு. அண்ணே, என் பூவும் பொட்டும் அழிஞ்சு போயிடுமேங்கிறதுக்காக தடுக்கல. உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற நீங்க உணர்ச்சிகளுக்கு அடிமையாக கூடாதுன்னு தான் தடுக்கிறேன். வாழ்க்கையில எந்த தவறும் செய்யாத என் அண்ணன் கொலைக்காரங்கிற பட்டத்தை நிரந்தரமா சுமக்க கூடாதுன்னு தான் தடுக்கிறேன். அது தப்புண்ணா. நீங்க சுடுங்க அண்ணே. சுடுங்க. தள்ளுடி. உனக்கு பூவும் பொட்டு சாதாரணமா இருக்கலாம், ஆனா அந்த பூவையும் பொட்டையும் உனக்கு தரணும்னு கட்டின புருஷனையும் ஒத்துக்கிட்டு வந்தாலே என் தாய். அவங்களோட பொட்டு அடிச்ச உங்க அண்ணனை சும்மா விட மாட்டேன். நீங்க ஆத்திரப்படுற அர்த்தமே இல்லை. என்ன, உங்க அப்பாவுக்கு சொன்னது இவர் இல்ல, என்ன உங்க தாய் மாமன். என்ன சொல்றீங்க? கான்ஸ்டபிள், இவன் யார் தெரியுதா? எங்க பண்ணையாள். உண்மையை சொல்லு. பெரிய ஐயா உங்க மாமா கொலை பண்ணிட்டு அந்த பழி ஐயா மேல போட்டாரு. அதுக்கு போய் சாட்சி சொன்னது நான் தாங்க. குடும்பத்தையே கொடுத்துருவாரு, பயமுறுத்துறாங்க. உயிருக்கு பயந்துதான் இவன் பொய் சாட்சி சொல்லியிருக்கான். நீங்க நாமக்கார நாயுடு, போஸ்ட்மேனா வேஷம் போட்ட போலீஸ் ஆபீசர். சாமர்த்தியமா உங்க அப்பாவை கொலை செஞ்ச பழிய இவர் பேர்ல போட்டாங்க. உங்களை தூண்டி விட்டு இவர் தாயார் சமாதிக்கு வெடி வைக்க செஞ்சாங்க. அவங்களுக்கு சாதகமா உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சாங்க. என்ன மன்னிச்சிருங்க. உன் மேல தப்பே இல்லப்பா. நாம 2 பேருமே தாய் மேல பாசம் உள்ளவங்க. அதனாலதான் என்ன செய்யறோங்கிறதே தெரியாம செஞ்சிட்டோம். நம்ம 2 பேருடைய குடும்பத்தையும் பிரிச்சா இந்த ஊரையே கொள்ளையடிக்கலாம் நினைச்சாருங்க பாரு. அவனுக்கு முதல்ல சாவுமணி அடிப்போம்.
ஏப்பா அப்படி பாக்குறேன்? ஆமா, பூவோடும் பொட்டோடு இருந்தவங்களை இந்த கோலத்துக்கு ஆளாக்குனானே அவனை என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? எங்க மாமனை கொன்னவனோட ரத்தத்தோட வந்து நிப்பீங்க பார்த்தேன், வெறுங்கையோட நிக்கிறீங்களே மாப்பிள்ள. என்ன அப்படி பாக்குறீங்க? మణిగారు కోపపడకూడదు. ఆత్రం అరివుకు శత్రు. అమ్మగారు మీరు గొడుకు మూడ్ల లేదు, లోపలికి అழிచిపోంగ. వెళ్ళండి వెళ్ళండి. என்னது இப்படி மாறிட்டானே? அவருக்கு ఎవரை చూసినాலும் பாண்டியன் போல తెలుసు போல் இருக்கு. பிச்சிவாடு அவர் கையில எந்துக்கும் கழுத்து கொடுத்தாரு. என் தலையெழுத்து. நல்ல நேரத்துல நீ வந்து காப்பாத்தின. அவரு ரொம்ப ஹீட்ல இருக்காரு. அவருக்கு ఇత్త వేసి అట్లా చేసి కూల్ చేయండి. என்ன எப்படி படிக்கிறீங்க? பீட்டர்ஸ் காட்டு சரக்கு சீம. மாமா, 1000 தான் இருந்தாலும் லட்சம் தான் இருந்தாலும் நீங்க என் தாய் மாமன். உங்க முன்னாடி குடிக்கிறது தப்பு தப்பு தப்பு. அதனால நான் அந்த பக்கமா போய் குடிக்கிறேன். சாப்பிடுங்க. அட அட அட, மாமனுக்கு முன்னாடி மருமக என்ன மரியாதை. ஒரு பாடி மணிக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும்? மரியாதை குறையுதுன்னா புல்லு. ஆமா, நீங்க 2 பேரும் தலையில நிக்கிறீங்களே. நாங்க தலையில தான் நிக்கிறோம். கிக்கி இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பாண்டிய நேரா வரணும்னா ஒரே வழி. பாண்டியன் தங்கச்சி மீனா மேல உயிரே வச்சிருக்கான். அதனால அவளை இழுத்து கொண்டு வந்து 4 மிதி மிதிச்சு பாண்டிய நேரா வந்துருவாரு. ஐயோ, உங்களை எங்க நான் தேடுறது? இது என்னடி அலங்காரம் எல்லாம்? நம்ம கல்யாணம் அன்னைக்கு அது நடக்கல, அது இன்னைக்கு வச்சுக்கலான்னு கௌரி அக்கா சொல்லிச்சு. ஐயோ ஐயோ, நம்ம ஊடையெல்லாம் மாத்திருவா போல இருக்கு. இந்த ஊரு கண்ணுக்கு நாம 2 பேரும் எளியும் புடைய மாதிரி. புரியுதா? எங்க போறீங்க? இத பாரு, உன்னை அடிச்சா உங்க அண்ணன் வந்துருவாருங்கிற கற்பனையில என் மாமி எனக்கு தண்ணி போட்டு விட்டுருக்காரு. நீங்க தண்ணி அடிச்சீங்க? யாரு இவ? தண்ணியை தெளிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த நடிப்ப அங்கே வந்து அப்படியே கட்டுவா. போன மனுஷன் இன்னும் காணோம். போய் பார்த்து விட்டுமா? ஓஹோ, ஐயோ, வாடி வாடி. போலாம். மாப்ள, அப்பா. Let them shoot. ஓகே பாஸ். பாஸ், நாளை ராத்திரி கரெக்டா 12 மணிக்கு ஜீப்போட அந்த சமாதி கிட்ட வந்தா போதும்ல? போதும். ஆனா ஒண்ணு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து வண்டி நிறுத்துவேன். ஓகே. கண்ட்ரோல் ரூமுக்கு உடனே போன் பண்ணி ஹைவேஸ்ல போற எல்லா வண்டிகளும் செக் பண்ண சொல்லுங்க. யாரு? துப்பாக்கி கேக்குறாங்க. துப்பாக்கியா? குடுறா கண்ணா, குடு. நம்ம எழுதான் ராசா. போடா போடா. ஐயோ, காக்கா வழி வந்துருச்சு. துண்டு இருந்தா குடியா? இரும்பு துண்டு இல்ல, இரும்பு துண்டு இருந்தா அவன் கையில கொடு. சீக்கிரமா கூட என் கையில இரும்பு குடியா. ஐயோ, சாவி இருந்தா குடியா. போங்க மச்சான் போங்க. மேடம், போலீஸ் உள்ளூர் ஆளுங்களும் நம்ம ஆளுங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடுங்க. ஓகே.
தக்காளத்தி தப்பிச்சிட்டு போயிடான்னு பாத்தியா? ஏய் ஜாஸ்தி பேசுன ஷூட் பண்ணிடுவேன். ஷூட் பண்ணிடுவேன். மாமா என்னடி அண்ணே வாங்க. ஆன்சர். சீக்கிரமா வாங்க, வெளியில போலாம். கரெக்ட். இனிமே நாம இங்க இருந்தா ஆபத்து. என் பங்களாவை போய் பங்கு போட்டுக்கலாம். அவசரத்துல என்ன மறந்துடாதீங்க, பங்க 3ஆ போடணும். பங்க 4ஆ போடுங்க. எதுக்குடா 4? நீயா மாப்பிள்ளதான். இப்ப உங்களை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். மாப்பிள, உன் மாமனுக்கு நீ என்ன செஞ்சியோ அதையே நான் என் மாமனுக்கு செய்ய வேணா? நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும். கைய தூக்கு. கைய தூக்குடா. எல்லாரும் எடுத்துட்டு வாங்க. மீனா, வா மீனா போற. அண்ணே கௌரி என் கூட தான் வந்தாங்க. எங்க காணுமே? கௌரியா? எங்க கௌரி? கௌரி, கௌரி. கௌரி, கௌரி, என்ன கௌரி? என்ன? என்னங்க, இனிமே நான் பொழைக்க மாட்டேன். நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் பைசல போயிடுவேன் தானே. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருந்தீங்க. நான் தான் போறேன்னு. இப்பவாது எனக்கு தாலி கட்டுவீங்களா? அவங்க மனசாந்தி அவங்க மனசு சாந்தி அடையும். சீக்கிரமா கட்டுக்குங்க, கட்டுங்க. என்ன கை தட்டுறீங்க? அப்பாடா,
என் மாமன் கையால தாலியை கட்டிக்கிறதுக்கு என்னமா நாடகம் ஆட வேண்டியதா போச்சு. அடி பாவி, நாடகம் ஆண்ட உன்னை ஐயோ, என்ன ஏன் அடிக்க வர்றீங்க? என்ன நடிக்க வச்சதே உங்க தங்கச்சியும் மாப்பிள்ளையும் தான். மாப்பிள. ஆமாங்க, நாங்க 2 பேரும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வேற மாதிரி இருந்தா எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்னு தான், அதுக்கு தான் இந்த மாதிரி. இந்த மாதிரி வேலையெல்லாம் மாப்பிள்ளைகளை தவிர வேற யார் செய்ய போறாங்க? ஆமா மாப்பிள்ள, ஏன்னா ஒரு மாதிரியா இருக்கு.